பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிரபுரத்துத் திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குரவையிடத் தமிழ்வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமை ஆளுடைய வென்றிமழை இளங்கலிற்று விரும்பி வாழ்வான். தூக்குசீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாழ் சேக்கிழானடி செந்நிறுத்துவான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கச்சி ஏகம்ப பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் முறையாக திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தை அதனுடைய பதியங்களுடைய விளக்கத்தோடு சிந்திப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பளித்த நம்முடைய அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, இந்த வகுப்பிலே கலந்து கொள்ளக்கூடிய அடியார் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பெரிய புராணம், அந்த பெரிய புராணத்தில் சுந்தரருடைய வரலாறு எப்படி நம்ம திரைப்படங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஒரு விருப்பத்தோடு ஒரு ஆர்வத்தை உண்டாக்குகிறதோ, அதுபோல பெரியவர்களுடைய அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது கூட ஏனோ தானோ என்று இல்லாமல் ஒரு காப்பியம் போல முறையாக சேக்கிழார் அமைக்கிறார் என்று பார்த்தோம். அப்படி அமைக்கும் பொழுது ஒரு கருத்து சொல்லுவாங்க, ஐயா சொல்ற கருத்து தான். அவருக்கு ஞானசம்பந்த பெருமானை காப்பிய தலைவனாக சொல்லணும் என்று சேக்கிழாருக்கு விருப்பம் இருந்தாலும், காவிய தலைவன் அல்லது காப்பிய தலைவன் என்றால் சில இலக்கணங்கள்லாம் இருக்கணும். தலைவன் தலைவி என்ற போக்கு, அவர்கள் காதல் செய்வது போல திருமண வாழ்வு, இப்படிலாம் அமைநோட்டத்து இலக்கணம். அப்படி ஞானசம்பந்தருக்கு பொருந்தாது இல்லையா? திருமணத்திலேயே அவர் தான் சோதியில கலந்துகிறார். அதனால சுந்தரரை எடுத்துக்கிறார் நம்ம சேக்கிழார் வருமா. அதனாலதான் அவருடைய அந்த விருப்பத்திற்கு ஏற்றவாறு ஞானசம்பந்தருடைய புராணத்தை ரொம்ப பெருசா சொல்றார். பிள்ளை பாதி புராணம் பாதின்னு சொல்லுவாங்க. அதில் இப்பொழுது நம்ம தடுத்தாட்கொண்ட புராணம் பார்க்கிறோம். பெருமான் பெருங்கருணையாளன் என்பதற்கு இணங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எல்லாம் நமக்காக அனுப்பி வைத்து அவருடைய வாழ்க்கையில எவ்வளோ அற்புதங்கள் நடக்குதுன்னு பார்க்கிறோம். அவர் சொல்றார், தகுதியே இல்லாத என்ன பெருமான் ஆட்கொள்கிறானே என்றெல்லாம் பாடுகிறார்னு பார்க்கிறோம். இருந்தாலும் அவங்களுடைய தகுதியெல்லாம் நமக்கு தெரியும். முன்பு கைலையில இருந்து தொண்டு செய்தவர்கள் தானே. அப்படி அவருடைய காட்சி சொல்லி கொண்டு வரும் பொழுது ஆரூருக்கு போகிறார் சுந்தர பெருமான். ஆரூர் பெருமான் வருக என்று தில்லை தரிசனத்தின் போது சொல்கிறார். அந்த கட்டளை சிறமேற்கொண்டு சுந்தரர் போகும் பொழுது சில தலங்களை எல்லாம் தரிசனம் செய்கிறார். அந்த பதிக விளக்கங்களை நம்ம பார்த்தோம். திருவாரூருக்கு அவர் எழுந்தருளுகிறார். எழுந்தருளும் பொழுது ஆரூர் பெருமான் என்னை ஏற்பாரா என்று கேட்டு ஒரு பதிகம் பாடுகிறார். அந்த செய்தியெல்லாம் பார்த்து அப்படியே அது ஒரு பக்கம் இருக்க, இதற்கு சில நாட்களுக்கு முன் என்று சேக்கிழார் சொல்லும் பொழுது கமலினியார் அவங்க தான் பறவையாராக அவதரித்தார் என்று சொல்றார். அந்த பாடல்களை நம்ம பார்த்தோம். இதற்கு முன் எல்லையில்லா திருநகர் இதனுள் முதற்பெரும் கைலையாதி முதல்வர்தம் பங்கினாட்கு பொதுக்கடிந்து உரிமை செய்யும் பூங்குழல் சேடிமாரில் கதித்த பூ நேர்ந்து கொங்கை கமலினி அவதரித்தாள் என்று அந்த பாடலோடு நாம் நிறுத்திய நினைவு சென்ற வகுப்புல. இதற்கு முன் என்றால் சுந்தரருடைய அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்குது. அதுக்கு சில காலத்திற்கு முன் எல்லையில்லா திருநகர் என்று சொல்கிறார் பாருங்க. அந்த எல்லையில்லா என்பது நம்ம சொன்னோம். பழமையிலே எல்லையில்லாத பழமையுடையது திருவாரூர். அதை அப்பருடைய திருத்தாண்டகத்தினுடைய வழி நாம் சிந்தித்திருக்கிறோம். அதோடு பெருமானுடைய திருவருள் என்றும் நிறைந்திருக்கக்கூடிய இடம் திருவாரூர் என்று அந்த நகரத்தில் பெரும் கைலையாதி முதல்வர்தம் பங்கினாட்கு உமையம்மிக்கு பொதுக்கடிந்து உரிமை என்றால் அணுக்கத்தொண்டு செய்யக்கூடிய பூங்குழல் என்றால் பூ வைத்து இருக்கக்கூடிய அந்த குழல். பெண்களுடைய அந்த கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டு என்பதுதான் பெருமான் சொன்னது. ஒரு வினா எழுந்த பொழுது அதான் அவர் கேட்கிறார். நக்கீரர் இடத்துல கேட்கும் பொழுது, எல்லாருக்கும் நான் கேட்கல, எப்படி நீங்க பொதுவா சொல்லிடுறீங்க, யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லிடுறீங்க, உயர்ந்த ஒழுக்கமுடைய பெண்கள், உயர் சாதி பெண்களுக்கும் அப்படித்தானா அப்படின்னு பெருமான் கேட்கிறார். கேட்கும் பொழுது ஆமான்றார் நக்கீரர். சரி, தேவரத்தில் இருக்கிறாங்க இல்லையா, மேலுலகத்தில் இருக்கிறாங்க, அவர்களுக்குன்னு கேட்கிறா. அவங்களுக்கு அப்படிதான். ஏன், நான் வணங்கக்கூடிய பெருமானுடைய பிராட்டிக்கும் உமையம்மைக்கும் இயற்கையா மனம் இல்லை என்று சொல்லிதான் அவர் வாதிடுகிறார். அதுதான் பெருமானுக்கு கோபம் வருது.
இவ்வளோ தன்முனைப்போட அவர் சொல்றா, அவ்வளோ இருமாப்பா சொல்லக்கூடாது இல்லையா? அது எப்படி அவருக்கு தெரியும்? மேல் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இல்லைன்றது எப்படி தெரியும் என்றுதான். அதுவும் என்ன சொல்றார், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லதான் பெருமான் எரிச்சிடறாருன்னு பார்க்கிறோம். பொதுவா சொல்லுவாங்க, அந்த உயர்ந்த ஒழுக்கங்களுடைய உயர்சாதி பெண்களுக்கு அப்படி உண்டு, மனம் உண்டு. அது இல்லாம தேவலோகத்து பெண்கள் அவர்களுக்கெல்லாம் உண்டு அப்படின்னு சொன்னா, அப்போ உமையம்மைக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? உமையம்மைக்கு அணுக்கு தொண்டு செய்யறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கும் மனம் இருந்திருக்கும் இல்லையா? இருந்தாலும் மலர் சூடுவது என்பது பெண்களுடைய இயல்பு. அதான் பூங்குழல் சேடிமாறில் என்றால் அவருக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள. கதித்த பூனேந்து கொங்கை கமலினி அவதரித்தாள். கமலினி அவங்க தான் வந்து அவதரித்தார்னு சொல்றாங்க, பறவையாராக அவதரித்தார் என்று வைத்துக்கும். அடுத்த பாடல் சென்ற வகுப்புல கொடுத்த குறிப்பிலே அந்த பாட்டு இருக்கும். 132வது பாடல். கதிர்மணி பிறந்தது என்ன உருத்திர கணிகை மாறாம் பதிலார் குலத்தில் தோன்றி பறவையார் என்னும் நாமம். இங்கதான் சொல்றார், கமலினிக்கு என்ன பெயர் சூட்டுகிறார்கள் இங்கே என்று சொன்னால் பறவையார் என்னும் நாமம். விதி ஒளி விளக்கத்தாலே மேதகு சான்றோர் ஆன்ற மதியணி புனிதன் நன்னால் மங்கள அணியால் சாத்தி என்று. நாம தான் இன்னைக்கு நல்ல நாள் அல்லது வானசாஸ்திரம் சொல்றோம் இல்லையா, ஜோதிடம் பார்த்து தான் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி செய்யணும்னு சொல்றோம். அது பார்க்கணும் தான், நல்லது. யோகத்துக்கு கூட திருமூலர் சொல்றார் என்றெல்லாம் பார்க்கிறோம். இருந்தாலும் ஒருபடி மேலே போனால் எல்லாமே பெருமானுடைய அருள்தான் என்று நம்ம செய்யலாம். அப்படி இல்லையா, பெருமானுக்கு விசேஷமாக இருக்கக்கூடிய நாள் ஏதோ அந்த நாள் எல்லாம் நன்னாள். இப்போ சோமவாரம் என்று சொன்ன உடனே உங்களுக்கு ஏகம்ப பெருமானுடைய நினைவு தான் வருது என்றால் அந்த நாள் எந்த நாளாக இருந்தாலும் கவலை இல்லை. நீங்க ஏகம்ப பெருமானை தான் நினைக்கிறீங்க, நீங்க எது வேணா செய்யலாம், நன்னாள். அதுபோல பெயர் சூட்ட வேண்டும் என்று சொன்னால் நல்ல நாள் பார்த்துருக்கணும் இல்லையா? அவங்க என்ன பண்றாங்களா, மதியணி புனிதன் நன்னாள், பெருமானுக்கு உகந்த நாள் எது, சிவனுக்கு உகந்த நாளே நாம் வந்து அப்படி செய்யலாம், பெயர் சூட்டலாம் என்றுதான் வைக்கிறாங்க. சிவனுக்கு உகந்தது எது என்று சொன்னால் அவருக்கு உகந்தது ஆதிரை, திருவாதிரை நட்சத்திரம் தான் அவருக்கு உகந்த நாள். அந்த நட்சத்திரத்துல தான் அவங்களுக்கு வந்து பெயர் சூட்டுகிறார்கள்னு வருது. பாட்டு வந்து கதிர்மணி பிறந்தது என்ன, குலத்திலே சொல்லுவாங்க இல்லையா, எங்களுடைய குலத்தினுடைய மணிவிளக்கு நீ அப்படின்னு சொல்லுவாங்க. குலவிளக்காக இவங்க அவதரிக்கிறாங்க. யார் என்று சொன்னால் பறவையார். கதிர்மணி பிறந்தது என்ன உருத்திர கணிகை மாறாம் பதிலார் குலம் என்றுதான். அதுதான் கொஞ்சம் விளக்க வேண்டிய செய்தி. அதை நம்ம விளக்க வேண்டியதில் பெரியவருடைய விளக்கங்களை தான் நான் எழுதியிருக்கிறேன். பக்கம் 73 பாருங்க. உருத்திர கணிகை மாறாம் பதிலார் குலம் என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது, இவருடைய மரபு வேறு, சேரிப்பரத்தினுடைய மரபு வேறு. இலக்கியங்களை படித்தா தெரியும், இலக்கணத்திலையும் அது அந்த செய்தி வரும். மருதத்திணையில் பொதுவாக சொல்லுவாங்க, தலைவன் வந்து பரத்திரிடத்தில் போய் இருக்கிறான், தலைவியினுடைய ஒழுக்கத்தை விட்டு பரத்திரிடத்தில் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய பரத்தேர் குலம் என்பது வேறு. இந்த உருத்திர கணிகைமார் என்று சொல்லக்கூடிய பதியிலார்னு சொல்றதுனால அவர்கள் எல்லாம் பரத்தையர் குலம் என்று சொல்ல வேண்டியதில்லை, அதுல வித்தியாசம் இருக்குது என்று பெரியவங்க எழுதுறாங்க. அதனாலதான் இந்த செய்தி எழுதணும். இவருடைய மரபு என்பது வேறு என்றால் பறவையார் உதித்த இந்த உருத்திர கணிகைமார் என்ற அந்த குலம் வேறு, சேரிப்பரத்தையருடைய மரபு வேறு என்று சொல்லிட்டு அதுக்கான மூலம் எங்க இருக்குது என்று சொன்னால் காமிகாகமும் ஆச்சாரிய லட்சப்படலம் என்று சொல்லி அதில் அவர் கொடுக்குறார், சீகேஎஸ் கொடுக்குறார். 225 350 வரை இருக்கக்கூடிய ஸ்லோகங்களிலும் அதில் மட்டும் இல்லைன்றார், அதிலே இருக்குது. பிற நூல்களிலும் காண்கன்னு எழுதிட்டார். இதுவே நம்ம எங்கே போய் பார்க்கறது, அதையே பார்க்க முடியாது. அவர் சொல்கிறாருன்னா நம்ம ஏற்றுக்கணும். பிற நூல்களில் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்கிறாங்க, விஷயம் என்ன இருக்குதுன்னு சொன்னால் உயர்ந்த குலமாக அதை சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு பாருங்க. அது ஏன் வந்து இப்போ மாறிப்போச்சு, பரத்தையர் போல இவர்களை ஏன் எண்ணுகிறார்கள் என்பதையும் எழுதுகிறார். என்ன, இச்சை ஞானம் கிரியை என்ற சிவசக்திகள் மூவரின் நூபுர சத்தத்தில் இருந்து முறையே, நூபுரம் என்று சொன்னால் சலங்கை, சலங்கை சத்தத்திலிருந்து, யாருடைய சலங்கைனா சிவசக்தியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இச்சா ஞான கிரியை சக்தி, அவருடைய நூபுர சத்தத்தில் இருந்து முறையே உருத்திர கணிகை, உருத்திர கன்னிகை, உருத்திர தாசி என்ற மூவகையார் உண்டானார்கள். இவர்கள் மூவரும் அந்த மூவருடைய சலங்கை ஓசையிலிருந்து உண்டானார்களாம். அந்த செய்தி வந்து சலங்கை ஓசையிலிருந்து பிறந்தவர்கள் என்பது இவங்களை சொல்றாங்க. கந்தபுராணத்திலேயே அந்த செய்தி வரும் என்று பார்க்கிறோம். கந்தபுராணத்தில் உமையம்மையினுடைய அந்த சலங்கை இதிலிருந்து மணி உதிரத்திலிருந்து பிறந்தார்கள் சில பேர்னு அதுல புராணத்தில் வரும். புராணங்கள் என்பது வேறுபடும்னு பார்க்கிறோம்.
அவர் வந்து இந்த ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்றார். இந்த மூவகை பிறக்கிறாங்களாம். அவர்களில் உருத்திர கணிகைகள் திருக்கோயிலில் திருவலகு திருமெழுக்கு இட்டு பஞ்ச சூர்ணங்களினால் அலங்கரித்து சுத்தமாயிருந்து பூசை நேரங்களில் தீபங்கள் ஏந்தியும் கானம் செய்தும் நிர்த்தனங்களிலே ஈடுபட்டும் இருப்பர். இவங்களுடைய தொழில் என்ன? 3 பேர் தான் அவர் எழுதுறாரு. நான் ஒருத்தர் தான் எழுதியிருக்கிறேன். உருத்திர கணிகைமார் என்று சொல்றாங்க இல்லையா, நம்ம பறவையார் அவதரித்த அந்த குலம் என்ன என்றால் பெருமானுக்கு அணுக்க தொண்டு. அவர்களுக்கு வந்து எல்லா உரிமையும் உண்டு. ஏன்னா வேலை செய்பவர்களும் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் போகக்கூடாது இல்லையா. இவங்க வந்து நந்தவனத்தை பராமரிக்கணும்னா நந்தவனத்தை தான் பராமரிக்கணும். அவர்கள் போய் கருவறைக்கு எதிரில் இருக்கக்கூடிய இடத்தை மெழுக முடியாது. இவர்களுக்கு வந்து எல்லா உரிமையும் உண்டு. பெருமானுடைய கருவறைக்கு முன் வரைக்கும் சென்று அங்கே சுத்தம் செய்யக்கூடியது, திரு அலகிடுதல் என்று சொன்னால் அதெல்லாம் செய்யக்கூடிய உரிமை பெற்றவர்கள் இவர்கள். பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள். அது மட்டும் சொல்றாரு பாருங்க. பூசை நேரங்களில் தீபம் ஏந்தியும், பெருமானுடைய வழிபாடப்பு அப்பெல்லாம் மின்சாரம் என்பதெல்லாம் கிடையாது இல்லையா, விளக்கு ஏந்தி ஒளிக்காக அவங்க வந்து இருப்பாங்களா. கானம் செய்தும் என்றால் இசை பாடல்கள் பாடுவாங்க. நிர்த்தனங்களிலே ஈடுபட்டும் இருப்பர். நிர்த்தனம் என்று சொன்னால் ஆடல். எப்படி பெருமானுக்காக பாட்டு பாடுவாங்க, பெருமானுக்காக ஆடலும் ஆடுவார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களும் வந்து அந்த முன்ன சொன்ன அந்த பரத்தர் என்பதும் வேறு. அவங்கள பொதுவாக ஆடல் மகளிர் பொது மகளிர்லாம் சொல்லுவாங்க. அவங்க இப்படி கிடையாது சார். பொதுவாக மன்னர்களுக்கே வந்து மன்னர் வந்து உட்கார்ந்தாருன்னா சபையில் ஆடக்கூடிய பெண்கள் இருப்பாங்கன்னு சொன்னா, அப்ப பெருமானுக்காக நாங்கள் ஆடுறோம் என்று அவர்கள் இயல்பாக ஆடக்கூடியவர்கள் தான். அது ஏன் மாறுச்சுன்றதை நான் எழுதியிருக்கிறேன். அதுலேயும் அந்த நிர்த்தனங்கள்ல சுத்த நிர்த்தனம் என்று சொல்லக்கூடியதான் இவர்கள் ஆடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க, எழுதியிருக்கோம். சுத்தம், மிசிரம், கேவலம் என்ற மூவகையில் சுத்த நிர்த்தனமே உருத்திர கணிகையருக்கு விதிக்கப்பட்டது என்றால் மற்ற ரெண்டும் வந்து மற்ற 2 பேருக்கு சொல்லியிருக்கலாம். இவங்களுக்கு வந்து சுத்த நிர்த்தனம் என்று அதைத்தான் பெருமானுடைய பூசையின் போது ஆடுவார்கள் என்று சொல்லிட்டாங்க. இவர்கள் பதியிலாளர் என்று கல்வெட்டுக்களில் குறிக்கப்பட்டுள்ளது. பதியிலார்னு சேர்க்கிறார் சொல்றார். பதியிலாளர் என்று கல்வெட்டுக்கள்ல இருக்குது என்று ஒரு குறிப்பு சொல்றாங்க. அடுத்து, உருத்திர கணிகையர் பரமசிவனுக்கு தாங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் செய்து கொண்டு மனமின்றி ஒருவரையே கணவனாக உடையவர்கள் அப்படின்ட்டு மகாலிங்கையர் எழுதுறார். இதெல்லாம் சீகேஸ் கொடுக்கக்கூடிய மேற்கோள் தான். அவர் என்ன எழுதுறாரா, ஒரே ஒரு கணவன் அவருக்கு இருந்து பெருமானை தலைவனாக எண்ணி தொண்டு செய்யக்கூடியவர்கள் இவர்கள்லாம் அப்படின்னு எழுதுறார். அடுத்து அதுல எவ்வளவு கருத்து வேறுபாடு பாருங்க. ஆளாள சுந்தரம் பிள்ளை என்பவர் என்ன எழுதுறார், தனக்கு ஒரு நாயகன் இல்லாத உருத்திரனை போல், உருத்திரன் என்று சொன்னால் நம்ம மூவரில் இருக்கக்கூடிய உருத்திரனை வச்சுக்கலாம் அல்லது சிவபெருமானை வைத்திருக்கலாம். மூவரில் உருத்திரன் உயர்ந்தவர், விஷ்ணுவை காட்டிலும் அயனை காட்டிலும். பெருமானை சொன்னீங்கன்னு சொன்னா பெருமானை விட உயர்ந்தவர் யாருமே கிடையாது. அப்போ தனக்கு ஒரு நாயகன் இல்லாத உருத்திரனை போல் இவ்வுலகில் தமக்கு நாயகனை கொள்ளாமல் உருத்திர நாயகியை நாயகமாக கொண்டிருக்கும் குலம். அவர் என்ன சொல்றார், எப்படி உருத்திரனுக்கு மேல ஒரு தெய்வம் இல்லையோ அதுபோல இவர்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடியவர்களை கணவனாக எண்ணி அவங்க இடத்துல திருமணத்தில் ஈடுபடாமல், ருத்ரனுடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா ருத்ரநாயகி உமாதேவி, அவர்களை வந்து இவங்க தலைவனாக நினைச்சு உமையம்மையை வந்து தலைவியாக எண்ணி வழிபட்டு பூசைக்கு வேண்டுவனையற்றெல்லாம் செய்யக்கூடியவர்கள் அவங்க தான் வந்து இந்த உருத்திர கணிகைமார் என்று ஆளாள சுந்தரம் பிள்ளை என்பவர் எழுதுகிறார். ஆறுமுகத்தம்புரான், ஆறுமுகத்தம்புரானுடைய சில குறிப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், சீகேஸ் கொடுக்கக்கூடியது. ஆனால் அவர் கொஞ்சம் வடமொழி கலப்பாக எழுதுவார். சில இடங்களில் நல்ல குறிப்பு சொல்வார். அவர் தான் வந்து இந்த சுத்த நிறுத்தனம்ன்றதையும் எழுதுறார் பாருங்க. பக்கம் 74 இருக்கு. வேசியருக்கு வேறாய், வேசியர் என்று சொன்னால் சேரிப்பரத்தேர், அவர்களுக்கு வேறாய் மனமின்றி உயர்ந்த சாதியர்களில் ஒருவனை கணவனாக கொண்டு, இவர் என்ன சொன்னார், ஆளாள சுந்தரம் பிள்ளை திருமணம் செய்துக்க மாட்டாங்கன்னு சொன்னார். ஆனால் ஆறுமுகத்தம்புரான் என்ன சொல்றார் என்றால், பெருமான் மேல அன்புடையவர்களாக இருக்கிறாங்க இல்லையா அவர்கள், அல்லது நல்ல ஒழுக்கமுடையவர்கள், அவர்களை திருமணம் செய்துப்பாங்களா, அவர்கள் ஒருவனை கணவனாக கொண்டு பூசா காலத்தில் சுத்த நிறுத்தனம் செய்யும் மகளிர்கள் என்று அவர் எழுதுகிறார். திருமணமே இல்லாம இல்லை, நல்ல ஒழுக்கமுடைய ஒரு ஆண்மகனை அவர்கள் திருமணம் செய்து கொண்டு இருப்பார்கள் என்று அந்த கருத்து தான் வந்து சீகேஸ் ஐயாக்கு இருக்கு. ஏன்னு சொன்னா அவர் அப்படிதான் மேற்கோள் காட்டுகிறார். நமக்கு தெரியும் இல்லையா, திருவாசகத்திலேயே வந்து வருது, என்ன வருது, எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சேரற்க, எம் கை உனக்கல்லாது
எப்பனியும் செய்யற்க என்று வருது இல்லையா? கங்குல் பகல் எம்கண் மற்றொன்றும் காணற்கன்னு வருது. இப்படி ஒரு பரிசு எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா பெருமானே, சூரியன் எங்க உதிச்சா என்ன, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று பாடுகிறார்னு சொன்னா, உன்னுடைய அடியவர்கள் எனக்கு கணவனா வந்துட்டா எனக்கு வேற என்ன இருக்கு என்று பெண்கள் பாடுவதாக சொல்றார் இல்லையா? அவர்கள்லாம் இந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் தான் பெருமானிடத்திலே தன்னை ஆட்படுத்தி கொண்டவர்கள் என்பது போல சீக்கேசை அவருடைய கருத்து அவர் எழுதுகிறார் என்று பார்க்கிறோம். அவர்களை சொல்லும் பொழுது என்ன சொல்றார், விதிஒளி விளக்கம் அப்படின்னு வருது இல்லையா பாட்டுல, பதியிலார் குலத்தில் தோன்றி பறவையார் என்னும் நாமம் விதிஒளி விளக்கத்தாலே என்று வருது. அந்த விதிஒளி விளக்கம் என்று சொன்னால் நூல்களில் விதித்தபடி விளக்கினவாறு அந்த முறையெல்லாம் அவங்க செய்கிறாங்க என்று பார்க்கிறாங்க. மதியணி புனிதன் நன்னாள் என்று சொன்னால் திருவாதிரை நாள் என்று சொல்லி பார்த்தோம். எதுக்கு இந்த இவ்வளவு விளக்கம் கொடுக்கிறோம் என்று சொன்னால், பெரியவர்களை சொல்லும் பொழுது நம்ம தவறாக எண்ணிவிடக்கூடாது. உரையாசிரியர்கள் என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, இவர்கள் உருத்திரக்கணிகைமார் என்பவர்கள் அவங்க தான் முதல்ல இருந்திருக்கிறாங்க. காலப்போக்கிலே சேரிப்பரத்தர் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களும் இந்த தொழிலுக்கு வரும் பொழுது என்ன ஆச்சுன்னு சொன்னா, இவங்க தான் இதை செய்து கொண்டிருந்தார்கள் என்று ஒரு தவறான எண்ணம் வந்து விட்டது. ஆனால் முறையாக பெருமான் மேல அன்பு இருந்து தொண்டு செய்தவர்கள் தான் இந்த உருத்திர கணிகைமார் என்ற குலம் என்று பார்க்கிறோம். கணவனே இல்லாம இருந்தாங்க சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இப்ப இவங்க சுந்தரரை திருமணம் செய்து போறாங்க. அதுதான் விளக்கக்கூடிய செய்தி. உரையாசிரியர்கள் மற்ற ஆசிரியருடைய கருத்து எல்லாம் நம்ம தொகுத்து கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் இதுதான் சரி, இவர் சொல்றது தான் சரி என்பதற்காக சொல்லலை. இதெல்லாம் கருத்துக்கள் என்பதை பார்க்கிறோம். அது எது என்பதை அவர்களுடைய உள்ளத்திற்கேற்ப உணர்ந்துக்கணும், இல்லைன்னா பெரியவர்களிடத்துல கேட்டுக்கணும்னு பார்க்கிறோம். அடுத்த பாட்டு, திருநாமம் சூட்டினாங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா? பறவையார் என்று பெயர் வைத்தாச்சு. பறவினர் காப்பு போற்றி பயில் பெரும் சுற்றம் திங்கள் விரவிய பருவம் தோறும் விழாவணி எடுப்ப மிக்கோர் வரமலர் மங்கை இங்கு வந்தனல் என்று சிந்தை தரவரு மகிழ்ச்சி பொங்க தளர்நடை பருவம் சேர்ந்தார் என்று சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைக்கு ஒரு காப்பு என்பது முக்கியம் இல்லையா? ஞானசம்பந்தர் கூட சொல்றாங்க, அதை நான் எழுதியிருக்கேன். வேறு பல காப்பு மிகை என்று அவை விரும்பா நீர் திருநெற்றியினில் சாத்தி நிறைவித்தார் என்று சொல்றாங்க. நமக்கு கூட சைவ சமயத்திலே பல அடையாளங்கள் இருக்கு. திருநீரு, உத்ராட்சம் என்பது இருக்குது. நல்ல வெண்மையான ஆடை அணிந்து கொண்டு, வைதிக கோலமான்னு சொன்னா சட்டை அணியக்கூடாது, நியாயமா சட்டையெல்லாம் அணியாமல் பெருமானை வழிபடலாம் என்று பார்க்கிறோம். அது சைவத்தினுடைய அடையாளத்தில் சொல்லும் பொழுது எதுங்க ரொம்ப முக்கியம் என்றால் திருநீர் தான். அதனாலதான் திருநீற்றுக்கு ஞானசம்பந்த பெருமான் தனியா ஒரு பதிகமே பாடுகிறார்னு பார்க்கிறோம். அதை பூசும் பொழுது திருநீர் பூசணும், அது இப்போ இல்லாம இருக்குது, நெற்றியில ஏதோ அழிந்துடுச்சு அப்படின்னு சொல்லாம எப்பொழுதுமே திருநீர் இருக்கணும்னு சொன்னா அதான் சாத்தி நிறைவித்தல் என்று சொல்றாங்க. குழந்தைக்கு காப்புக்காக நம்ம என்ன வேணா செய்யலாம் இல்லையா? ஏதாவது கயிறு கட்டலாம், எதனாவது செய்யலாம். எதுவும் இல்லாமல் ஞானசம்பந்த பெருமானுடைய நெற்றியிலே நல்லா விளங்குமாறு திருநீர் சாத்தினார்கள், அதுதான் காப்பு என்று எண்ணுகிறார்கள்னு பார்க்கிறோம். சிறுபொழுதிலே இருந்தே பெருமானிடத்திலே ஞானசம்பந்த பெருமானை ஒப்படைத்து விடுகிறார்கள். எல்லாம் பெருமான் தான், அவன் பார்த்துக்குவான் என்று. அதே மாதிரி இவங்களுக்கு சொல்லும் பொழுது பறவினர் காப்பு போற்றி, காப்பு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறாங்க. பயில் பெரும் சுற்றத்தாரெல்லாம் திங்கள் விரவிய பருவம் தோறும் விழாவணி எடுப்ப, குழந்தை பிறந்த பின்பு செய்யக்கூடிய அந்த விழாக்கள் அதுதான் எழுதியிருக்கிறோம். என்ன என்றால், குழந்தை பிறந்த பின் செங்கீரை சப்பானி முதலான பருவத்தாய திங்களில் அக்குழந்தைக்கு நலமும் வளமும் வளர இறை வழிபாடாற்றி வருவர், அது பெருவிழாவாக கொண்டாடப்படும் என்கிறார். அது மற்ற இப்போ ஞானசம்பந்தருடைய புராணத்தில் அது மாதிரி பார்த்தாலும் தெரியும், இருக்கக்கூடிய மரபு தான். குழந்தை வளமாக இருக்க வேண்டும், நலமாக வளர வேண்டும் என்று எண்ணி எந்த ஒரு துர்தேவதையோ அல்லது எந்த ஒரு துன்பமும் குழந்தைக்கு வரக்கூடாது என்று எண்ணி முறையா இறை வழிபாடு செய்வார்கள். நம்ம கூட செய்கிறோம் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் என்ன பண்ணுறோம், முட்டை அடித்து காது குத்தணும் அப்படின்னு சொல்கிறோம், குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதெல்லாம் அதுதான். நல்ல தெய்வத்தை நமக்கு துணையாக இருக்கக்கூடியதுதான் குலதெய்வம். அது போய் நம்ம வழிபடுவது என்று சொன்னால் குழந்தையை காக்க வேண்டும், இந்த குழந்தை உன்னுடைய அருளால் மண்ணிற்கு வந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். ஏன்னா அதெல்லாம் தவம் தானே, தவம் இருப்பவர்களுக்கு தான் அது.
அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தை பெருமானை நீதான் பார்த்துக்கணும் என்று அவனிடத்திலே ஒப்படைத்தல். நம்ம குருநாதர் தான் சொல்லுவார் இல்லையா, பெற்றோர் என்று சொன்னால் குழந்தையை பெற்றோர் என்று அர்த்தம் கிடையாது. பெற்றோர் என்று சொன்னால் குழந்தையை இறைவன் தர பெற்றோர் அப்படின்னு தான் அர்த்தமே தவிர நாமளே வந்து பெற்றெடுத்துட்டோம் என்று இல்லை. பெருமானுடைய அருள் இருந்தால்தான் அது வாய்க்கும் என்பது பார்க்கிறோம். ஏன்னா மெய்கண்டாருக்கே வந்து அவங்களுக்கு சொல்லும் பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த பதிகம் பாடி அப்புறம் தான் வந்து அவர்கள் அவதாரம் செய்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமானும் ரெண்டு பேரும் தவமுடையவர்கள் தான், இருந்தாலும் பெருமானிடத்தில் ஒரு விண்ணப்பம் செய்து இன்னும் பெரிய தவத்தினால அவதரித்தவர் என்று பார்க்கிறோம். அதற்காக தான் இந்த காப்பு முறைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மரபை சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். அதை அவருடைய சுற்றத்தார் எல்லாம் தவறாம செய்கிறாங்களா. அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது வரமலர் மங்கை, வரமலர் மங்கை என்றால் முன்னர் இத்தலத்திலே தவம் செய்து வரம் பெற்ற லட்சுமி தேவி. நமக்கு திருவாரூர் தான் சொல்றாரு இல்லையா, கமலாலயம் என்று சொல்றோம். கமலாலயம் என்று சொன்னாலே தாமரை ஒரு பொருள், கமலம் என்று சொன்னால் தாமரை மலரிலே வீற்றிருக்கக்கூடிய லட்சுமி வந்து வழிபட்டது. திருமகள் வழிபட்ட செய்தியை திருமுறைகளிலே சொல்றாங்க திருவாரூர் பதிகத்தில். ரொம்ப சிறப்பு. அந்த அம்மா வழிபட்டு பெருமானிடத்தில் அருள் பெற்றார்கள். எனவே இங்க வந்து வழிபாடு செய்தாங்க இல்லையா திருமகள், அவங்களே வந்து அவதரித்திருக்கிறார்களோ என்று சொல்லும் அளவிற்கு லட்சுமி கடாட்சம் பொருந்திய குழந்தையாக நம்ம பறவையார் இருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். வரமலர் மங்கை இங்கு வந்தனல் என்று சிந்தை தரவரு மகிழ்ச்சி பொங்க, அவர்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி பொங்க தளர் நடை பருவம் சேர்ந்தார். குழந்தை அப்பதான் நடக்கும், எடுத்தோடனே நடந்துருமான்னு குழந்தை தளர்ந்து நடை போடக்கூடிய அந்த பருவத்திற்கு வருகிறதாம். அப்படி வரும்பொழுது இந்த பாட்டு சென்ற வகுப்புல வந்து சும்மா ஒரு குறிப்பு மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். ஆனா பெரிய விளக்கம் இருக்கக்கூடிய பாடலா இருக்கு. சேக்கிழார் ஒரு சொல்லு எப்படி சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால், இங்க சொல்றோம் கற்பகத்தின் பூங்கொம்போ என்று ஒரு பாட்டு வரும் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய குறிப்புல. அந்த குறிப்பினுடைய அந்த பாட்டினுடைய பொருளும் இந்த பாட்டினுடைய பொருளும் இயைபுடையதாக இருக்கும். அது அந்த பாட்டு வரும் பொழுது பார்க்கலாம். 134வது பாடல் முதல்ல பார்ப்போம். மாநிலம் பிணையோ தெய்வ வளரில முகையோ வாச தேனிலம் பதமோ வேலை திரையிலம் பவளவள்ளி காணிலங் கொடியோ திங்கள் கதிரிலங் கொழுந்தோ காமன் தான் இளம் பருவம் கற்கும் தனி இளந்தனுவோ என்ன என்று சொல்லி பாடுகிறார். எவ்வளவு அழகான ஓமை இது. பறவையார் இளம் பருவத்தில் இருக்கிறாங்க. அது சொல்லும் பொழுது எத்தனை இள என்ற அந்த சொல்லை பயன்படுத்துகிறார் பாருங்க. நம்ம பார்க்கும் பொழுது அது தெரியாது. மான் இளம்பிணையோ வளர் இளமுகையோ எல்லாத்துக்கும் அந்த இளம் என்ற அடைமொழியை சேர்க்கிறார். ஏன்னா அந்த அம்மா இளைய வயதா அங்க இருக்கிறாங்களா. மாநிலம் பிணை என்று சொன்னால் இளமான், அழகான மானே பொதுவாக அழகா இருக்கும். மானை சொல்லும் பொழுது அமைதிக்கு சொல்லுவாங்க. அதனாலதான் பெண்களுடைய கண்ணு சொல்லும் பொழுது மான் போல அந்த மருட்சி இருக்கணும் என்று சொல்லுவாங்க. ஏன்னா அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமே தவிர ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இருக்கும், ஒரு மயக்கம் மருட்சி இருக்கும். அதுக்கு ஐயோ புலிகிளி வந்துருமோ என்பது போல பெண்கள் இப்ப சொல்லலாம் அச்சப்படக்கூடாது, எல்லாத்துக்கும் போலாம் என்று. இயல்பா ஒரு லேசான அச்சம் என்பது இருந்தால் அது ஒரு சொல்றாங்க இல்லையா, அச்சம் வடம் நாணம் பயிர்ப்பு இருக்கணும்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த மருட்சி பொருந்திய கண் என்று சொல்லுவாங்க. இயல்பாகவே சாதுத்தன்மை பொருந்தியதாக இருந்தால் அது இன்னும் இளமையில எப்படி இருக்கும். பொதுவா எல்லாமே இளமையில ரொம்ப அழகா இருக்கும் பார்ப்பதற்கு. மான் என்பது இன்னும் அழகா இருக்கும் இல்லையா, அதான் சொல்றாங்க. மான் இளம் பிணையோ, பிணையோ என்றால் இளமான் பெண்மான், அல்லது தெய்வ வளரிள முகையோ. தெய்வ வளரிள முகை என்று சொன்னால் முகை என்றால் மொட்டு. மொட்டு என்பது ஒரு இளம் பருவம் இல்லையா. அதை சொல்லும் பொழுது சாதாரண பூக்களில் விளைந்த மொட்டு கிடையாது. தெய்வ வளரிள முகை என்றால் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பக மரத்தினுடைய ஒரு பூ மலர்வதற்கு முன்னால் இருக்கக்கூடிய முகையோ மொட்டோ என்று சொல்லி கேட்கிறார். சொல்லிட்டு வாச தேனிலம் பதமோ, தேன் போன்ற இனிய சொற்களை பேசக்கூடியது. அதை கூட என்ன சொல்றார், இளம் பதமோ, அந்த தேனும் இனிமையாக இருக்கக்கூடிய சொல்லும் அல்லது வாய் என்பது இளமையா இருந்தா எப்படி இருக்கும் என்று அது போல இருக்குதா அந்த அம்மாவுடைய அந்த இளமை. தேனிலம் பதமோ வேலை திரையிளம் பவளவள்ளி காணிலங் கொடியோ. எவ்வளவு ஓமை சொல்றார் பாருங்க. வேலை
என்று சொன்னால் கடல். கடல்ல இருக்கக்கூடிய அந்த திரையில இளம் பவளவள்ளி, வள்ளினா கொடின்னு அர்த்தம். கடல்ல இருக்கக்கூடிய பவளக்கொடி இருக்குதே, அது எப்படி இருக்குன்னு சொன்னா இளமையா இருக்கும் பொழுது ரொம்ப சிவப்பாகவும் இருக்காது, சிவந்த நிறம் இல்லாமலும் இருக்காது, இளஞ்சிவப்பாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த இளமையா கான் இளங்கொடியோ, கான் என்று சொன்னால் தமிழ்ல அழகுன்னு பொருள். காணிலங்கொடியோ திங்கள் கதிரிளங் கொழுந்தோ. பொதுவா தலைவியை வர்ணிக்கும் பொழுது நிலாவோடு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இவர் நம்ம பாரதிதாசன் கூட எடுத்து நல்லா இருக்கும் அந்த பாட்டு. புரட்சி கவி என்று அவருடைய ஒரு நூல், அதுல சொல்லும் பொழுது நீலவான ஆடைக்குள் மறைந்திருக்கும் நிலா இருக்குது இல்லையா, அதுபோல நீ இருக்கிற என்று சொல்லி பாடுவார். அந்த காட்சி வந்து அப்படிதான் தொடங்கும். அந்த அமுதவள்ளி என்ற ஒரு அரசு குமாரிக்கும் அந்த ஒரு புலவனுக்கும் அப்படிதான் தொடங்கும். எனவே நிலாவை பாடாத கவிஞர்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே பாடுவாங்க. சேக்கிழார் என்ன சொல்றார், நிலா என்பது சரிதான், அவங்க இளமையில இருக்கும் பொழுது அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் நிலவினுடைய இளம்பருவம் என்பது பிறை இல்லையா, பிறை போல இருக்கிறாங்க என்று சொல்லி சொல்றார். தான் என்றால் அந்த கதிர், கதிரிளம் கொழுந்தோ சொல்லிட்டு காமன் தான் இளம் பருவம் கற்கும் தனி இளம் தனுவோ என்ன. எனக்கு மற்றதெல்லாம் கூட ஆச்சரியமா இல்லை, கடைசியா ஒரு ஓமை சொன்னார் பாருங்க, எவ்வளவு அருமையான ஓமை சொல்றார். காமன் இருக்கிறான் இல்லையா, காமன் மன்மதன் இளம் பருவத்திலே, காமன் தான் வந்து வில்லை போடுவான்னு தெரியும். என்ன அவனுடைய வில் என்பது கரும்பு வில். அவனுடைய அம்பு எது என்று சொன்னால் மலர் அம்பு. நம்ம நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு, புருசியார் வந்து ஒரு முறை பேசும் பொழுது இங்கதான் பேசுறார், நம்ம சிவஞான அருள்நெறியில பேசும் பொழுது 5 வகையான அந்த மலர்களை பத்தி விளக்கம் கொடுக்கிறார். அப்பெல்லாம் நமக்கு ஒன்றும் சின்ன பையன் தான் உட்காந்து கேட்குறப்போ, காமனுடைய அந்த அம்பு என்பது ஒரு ஒரு ஸ்டேஜ், ஒரு ஒரு நிலை. ஒரு அம்பு போட்டா ஒரு விருப்பம் வரும், இன்னொரு அம்பு போட்டால் சொல்றார் இந்த பூ இந்த பூன்னு சொல்றார். சொல்லும் பொழுது இப்படியே வருமா, அவனிடத்துல போய் பேசணும்னு தோணும் தலைவியிடத்தில். அப்புறம் கூடி இன்பமாக இருக்கும் பொழுது ஒரு அம்பு என்று சொல்லி அவனுடைய 5 அம்பு மலர்கணைகள், 5வது அம்பு போடக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்னா 5வது அம்பு போட்டா உயிரே போயிடும் என்று சொல்லி, அந்த அளவுக்கு அவனுடைய அன்பினால் மிகுதியிலே எதனாவது ஆகி உயிர் போயிடும் என்பது போல அவனுடைய அம்பு இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். திருமுறைகளில் கூட சொல்றாங்க இல்லையா, அவன் கரும்பு பிடித்தவர் காயப்பட்டார்னு பாடுறாங்க மன்மதனை சொல்லும் பொழுது. கரும்பு வச்சுட்டு இருக்கிறான், கரும்பு வச்சுக்கிட்டு இருக்கிறவன் என்ன பண்ணணும், நீ மற்றவங்க மேல எல்லாம் போய் போடணும், பெருமான் இடத்துல போய் போட்டா என்ன ஆகும் என்றுதான் அவன் காயப்பட்டார், இரும்பு பிடித்தவர் இன்புறப்பட்டார் என்று சொல்லி பாடுறாங்கன்னு பார்க்கிறோம். ஆனால் நயமா அமைந்த பாட்டு. அதுல வில்லை வைத்து கரும்பு வில்லினாலே மலர்கனை போடக்கூடியவன் தான் மன்மதன். ஆனால் வில்லு பயன்படுத்தணும்னா எடுத்தோடனே பயன்படுத்த முடியுமான்னா, இப்ப கண்ணப்பர் கூட அவருடைய இளமை பருவத்தில் கற்கிறார், அவருடைய வித்தைகள் எல்லாம் கற்கின்றார் என்று வரும். அதுபோல மன்மதன் வந்து வில் பயிற்சி செய்கிறான் இல்லையா, அந்த இளமை பருவத்தில் பயிற்சி செய்யக்கூடிய வில்லோ அப்படின்னு பாடுறார். என்ன மாதிரி ஓமை இது, காமன் தான் இளம் பருவம் கற்கும் தனி இளம் தனுவோ. இளமையாக இருக்கும் பொழுது அவன் பயன்படுத்தினான் இல்லையா கற்பதற்காக, அந்த வில்லோ, தனு என்று சொன்னால் வில்னு தெரியும், தனுனா உடம்புன்னு ஒரு பொருள் இருக்கு, இந்த இடத்துல வில். அப்படி இளமை பருவத்திலே அவன் கற்ற வில்லோ என்று சொல்லி பாடுகிறார். இது அனைத்தும் அவருடைய ஒரு ஒரு அங்கங்களை சொல்லி இளமையாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு சொல்றார். இதனுடைய முழுமையான பொருள் என்பது கற்பகத்தின் பூங்கொம்போ என்ற அந்த பாட்டில் தான் வரும். அது அந்த பாட்டோட நம்ம இணைச்சு சொல்லலாம். இன்னைக்கு வகுப்புல அந்த பாட்டு வந்துடும். இன்னைக்கு கொடுத்திருக்க குறிப்பை பாருங்க, 135வது பாடல். 134ல அவருடைய இளமையை சொல்றார், இப்படிலாம் இருக்கிறாங்களோ என்று சொல்லிட்டு அடுத்த பாட்டில் என்ன சொல்றார், நாடும் இன் பொற்பு வாய்ப்பு நாளும் நாள் வளர்ந்து பொங்க ஆடும் மென் கழங்கும் பந்தும் அம்மனை ஊசலின்ன பாடும் இன்னிசையும் தங்கள் பனிமலை வள்ளி பாதம் கூடும் அன்புருகப் பாடும் கொள்கையோர் குறிப்பு தோன்ற. அவர்கள் அந்த இளைய பருவத்திலே விளையாடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஞானசம்பந்த பெருமான் கூட 3 வயதிலே அவர் பெருமானுடைய அருள் பெற்று ஞானப்பால் அடிசில் உண்டார்னு பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி அவருடைய குழந்தை பருவத்தை சொல்லும்பொழுது ரொம்ப நல்லா இருக்கு. சிலதெல்லாம் சிறுதேர் உருட்டி கொண்டு போகும் பொழுது பெண்கள் எல்லாம் மணல் வீடு செய்திருக்கிறாங்களா, அதெல்லாம் கூட ஞானசம்பந்த பெருமான் அதை வந்து கலைச்சிடுறாரு விளையாடும் பொழுது என்று சொல்லி அதை விளையாட்டு பாடுவாங்க. பொதுவாக பிள்ளைத்தமிழில் அந்த செய்தி ரொம்ப நல்லா வரும். ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் சொல்லிட்டு அவர்களுக்கெல்லாம் என்ன விளையாட்டு, பெண்களுக்கு என்ன விளையாட்டு, ஆண்களுக்கு என்ன விளையாட்டுன்னு சொல்லுவாங்க.
அதுல பெண்களுக்கு சொல்லக்கூடியதுல முக்கியமா இருக்கக்கூடியது கழங்கும் பந்தும் அம்மனை. கழங்கு என்று சொன்னால் கழற்சிங்காய் வைத்து விளையாடக்கூடிய விளையாட்டு. பந்து என்றால் தெரியும், பந்து வைத்து விளையாடுவது. அம்மனை என்றால் நம்ம திருவாசகத்தில் கூட வருது, அம்மானாய் என்று வினா எழுப்பிக் கொண்டே விளையாடக்கூடிய விளையாட்டு. அது என்ன சொல்றாங்க, இளமை பருவத்தில் முதல்ல விளையாடக்கூடியது கழங்கா, அடுத்து பந்து, அடுத்து அம்மானே என்று சொல்லி அம்மானே அல்லது அம்மனைன்னு சொல்றாங்க. அது ஏன் என்று சொன்னால், இந்த கழங்கை காட்டிலும் பந்து என்பது கொஞ்சம் வலுவா இருக்குமா, கையில் எடுத்து விளையாடுவதற்கு. அதை விட அந்த அம்மனை விளையாடக்கூடிய காய் என்பது கொஞ்சம் பலுவா இருக்கும் என்றால், குழந்தைக்கு ரொம்ப சாஃப்டா, இப்போ இருக்கக்கூடிய பிறந்த குழந்தை எதனாவது விளையாடுது அல்லது அதுக்கு எதனா கொடுக்கணும்னா நம்ம போடுற மாதிரி துணியாக கொடுக்குறோம். குழந்தைகளுக்குன்னு ரொம்ப மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய துணி தானே கொடுக்குறோம். அது மாதிரி விளையாடுறதுக்கு கூட அதுக்கு தகுந்த பொருள் கொடுக்குறாங்களாம். அப்போ பெண்கள் என்ன விளையாடுவாங்க என்றால், கழங்கு பந்து அம்மனை ஊசலின்னு இதெல்லாம் விளையாடுறாங்கன்னு சொல்றார். பாட்டினுடைய பொருள் பார்ப்போம். நாடும் இன் பொற்பு வாய்ப்பு 4 நாள் வளர்ந்தது என்ன என்று சொன்னால், முதல்ல சொன்னார் இல்லையா, அதுக்கு முன் பாட்டில் மாநிலம் பிணையோ தெய்வ வளரின் முகையோ என்று அவ்வாறு நாடும் இனிய பொற்பு, பொற்பு என்று சொன்னால் அழகு, அந்த அழகு நாளும் நாளும் வளர்ந்தது போன்று இருக்க அவருடைய குழந்தையாவே அப்படியே வளர்ந்துட்டு வராங்க. வரும்பொழுது ஆடும் மென் கழங்கும் பந்தும் அம்மனை இதெல்லாம் விளையாடுறாங்களாம். விளையாடி கொண்டு பாட்டு பாடுகிறார்கள் வருது. பாடும் இன்னிசையும் தங்கள் பனிமலை வள்ளி பாதம் கூடும் அன்பு உருக பாடும் கொள்கையோர் குறிப்பு தோன்ற என்றால், இந்த விளையாட்டு எல்லாம் சும்மா விளையாடுவது கிடையாது. இப்பதான் வந்து செல்போன் எடுத்துக்கின்னு தனியா விளையாடிட்டு இருக்கிறாங்களே தவிர எந்த ஒரு தொடர்பே கிடையாது, கம்யூனிகேஷனே இல்லாம தனியா போய் உட்கார்ந்துட்டு விளையாடுறாங்க பசங்க. ஆனா இது இப்படி கிடையாது. கழங்கா இருந்தாலும் சரி, பந்தா இருந்தாலும் சரி, அம்மனையா இருந்தாலும் சரி, தனியா விளையாட முடியுமா? கூட வந்து ஆள் இருக்கணும். கூட ஆள் இருக்கும் பொழுது ஏதோ ஊர்கதையை பேசிக்கொண்டோ உங்க வீட்டில் என்ன நடந்தது எங்க வீட்டில் நடந்ததுன்னு பேசிட்டு விளையாட மாட்டாங்க. இவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, மரபாக பெருமானை எண்ணக்கூடிய அந்த உணர்வு அவங்களுக்கு வந்துருச்சு இல்லையா. நம்ம சைவத்தில் இலக்கியப்படி எப்படி வருதுன்னா, பெருமானுடைய புகழை சொல்லி கொண்டுதான் அவர் விளையாடுவாங்க. இப்போ திருவாசகத்தை எடுத்துக்கோங்களேன். திருவாசகத்தில் அம்மனை விளையாடும் போது என்ன விளையாடுறாங்க, பெருமானுடைய புகழை பாடி செங்கன் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டுன்னு பாடுறாங்க இல்லையா. பாடும்பொழுது பெருமான் வீடளிக்கிறான், அந்த பாட்டு எழுதியிருப்போம். வீடருளும் அம் கருணை வாரியனை வார்களே பாடுதும்கான் அம்மானாய். சிவனுடைய புகழை சொல்லி அம்மனை விளையாடுவது, சிவனுடைய புகழை சொல்லிதான் கழங்கு பந்து என்றெல்லாம் விளையாடுகிறார்கள் என்று சொன்னால், எப்பொழுதுமே பெருமானுடைய அந்த சிந்தனை. இப்போ ஐயா கூட அவருடைய அமைப்பு ஒரு சங்கத்தின் சார்பாக குழந்தைகளுக்கெல்லாம் திருமுறை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்க வாரந்தோறும் இல்லையா, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன் வந்து குழந்தைகளுக்கு சொல்லி தரணும், பாடசாலையில் படிக்கும் போது கூட இளமையிலே கொண்டு போய் விடணும் என்று சொல்லி சொல்றாங்கன்னா, அப்போ வந்து அந்த உணர்வு வந்தால்தான். அப்போ விட்டுட்டோம்னு சொன்னா அப்புறம் பிடிக்க முடியாது. அதனாலதான் 5 விளையாதது 50 விளையாது என்று சொல்லி சொல்றாங்க. அதுக்குதான் என்ன பண்ணாங்க, விளையாடுறியா விளையாடு, பெருமானுடைய புகழை பாடி விளையாடு என்று சொல்லி சொல்லும் பொழுது இயற்கையா அந்த உணர்வு வந்துடுது. நீராட தானே போறாங்க, நீராட போகும்பொழுது கூட பெருமானுடைய புகழை பாடு. அதற்கு தான் வந்து அந்த ஆதி மந்தமும் என்று திருவம்பாவை. அப்போ மார்கழி மாதத்தில் போய் நீராடனா உடலுடைய நலம் என்பது ஒன்று, அறிவியல் என்பதெல்லாம் ஒன்று. ஆனால் அப்படி போகும் பொழுது குழுவாக பெண்கள் என்ன பண்றாங்க, இளம் பெண்கள் சிவனுடைய புகழை பாடி உங்களுடைய புகழை சொல்லி என்ன பண்றாங்க, வேண்டாங்க பெருமானிடத்துல, உங்களுக்கு அடிவராக இருக்கக்கூடிய கணவர் தான் எங்களுக்கு வரணும் என்று சொல்லி சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம் என்றால், இளமையிலேயே உலகியலோடு அருளியலும் சேர்ந்து பெருமானுடைய எண்ணம் எப்பொழுதுமே தவறாமல் இருக்குது என்று பார்க்கிறோம். அப்படி பாடுறாங்களா. பாடும் பொழுது பனிமலை வள்ளிபாதம் கூடும் அன்பு, பிராட்டி உமையம்மை இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு தொண்டு செய்தவங்க தானே இவங்க. அவருடைய பாதம் கூடக்கூடிய அன்பு உருக பாடும் கொள்கையோர் குறிப்பு தோன்ற. 2 பொருள் அதுல வரும். இவங்க பாடும் பொழுது உமையம்மை மேல ஒரு அன்பும் உருக்கமும் கேட்கிறவங்களுக்கு வருது, கேட்டால் அந்த குறிப்பினால் வருகிறது என்று ஒரு பொருள். இன்னொன்னு, உமையம்மையை வியந்து அவர்கள் பாடும் பொழுது ஒரு உணர்ச்சி அவர்களுக்கு வருதான், நம்ம பெருமாட்டியோட தானே இருந்தோம் முன்ன என்ற அந்த ஒரு உணர்வு முழுசா வராது. ஏன்னா பெருமான் தான் மறைக்கிறான் இல்லையா, லேசான அந்த ஒரு உணர்வு அவர்களுக்கு தோன்றுது. கொள்கையோர் குறிப்பு தோன்ற என்று. அந்த மாதிரி தோன்றுமா என்று சொன்னால் தோன்றும். ஞானசம்பந்த பெருமானுக்கும் அந்த மாதிரி தோன்றி இருக்குதுன்னு பார்க்கிறோம். பெரியவர்கள் இங்க வராங்கன்னு சொன்னா
அவருக்கு லேசா பெருமான் அதை காட்டுவார். அதை ஆட்கொள்வதற்கு முன்னாடியே சொல்றார், குழந்தை வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால தான் அழும். அதை பெற்றோர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. முக்கியமாக அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. குழந்தை இப்போ ஏன் அழுவுது? பசிக்காக அழுகிறதா, அல்லது அதோடைய போனுக்காக அழுதா, ஏதாவது நோய் அதுக்கு இருக்குதா என்று சொல்லி தாய் கண்டுபிடிச்சிருவா. சில நேரத்தில் என்ன காரணம்னே கண்டுபிடிக்காம குழந்தை அருவும் இல்லையா? அப்படியே வந்து உண்டு. ஞானசம்பந்த பெருமான் தம் மேலை சார் உணர்ந்தோ சாரும் பிள்ளைமைதானோன்னு சொன்ன மாதிரி அது ஆட்கொண்ட பின் சொன்னது. ஆட்கொள்ளத்துக்கு முன்னாடி என்ன சொல்றார்? வெறுக்கொண்டார் போல் அழுவார் குறிப்பயலாய். என்னன்னே தெரியாது ஞானசம்பந்த பெருமானுக்கு. பண்டு திருவடி மறவா பான்மையோர் தமை பரமர் மண்டு தவ மறைக்குலத்தின் வழிபாட்டின் அளித்தருளே. அவர் எதுக்கு வந்தார்? தொண்டின் நிலை தர வருவார். தொடர்ந்து பிரிவுணர்வு ஒரு கால் கொண்டெழும் வெறுக்கொண்டார் போல் அழுவார். அந்த பிரிந்து வந்த உணர்ச்சி என்பது முழுசா அவருக்கு தெரியல. ஆனா ஒரு உணர்வு வரும், நம்ம முன்ன எங்கேயோ பெருமானோட ஒன்றா இருந்தோமோ என்ற அந்த உணர்வு வர வெறுக்கொண்டார் போல் அழுவார். என்ன ரீசன்னு சொல்ல தெரியாது, காரணமே இல்லாம பெருமான் அழுவார் குறிப்பயலாய், அவங்களுக்கும் தெரியாது என்று சொல்லி சொல்றார். அதுபோல அவங்களுக்கு அந்த குறிப்பு தோன்றுகிறது, பெருமான் அதை காட்டுவான்னு சொல்றார். குறிப்பு தோன்ற என்று சொல்றாங்க. பொன்னூசல்லே சொல்லியிருக்கோம். பொன்னூசல் என்பதும் பெண்களுடைய விளையாட்டு தான். அதுதான் சொல்லியிருக்கும். துஞ்சல் பிறப்பறுப்பான் தூய புகழ் பாடி குஞ்சமார் வெள்விளையீர் பொன்னூசல் ஆடாமோ என்று சொல்லி திருவாசகத்தில் வரக்கூடியது. இன்னும் பெண்களுடைய விளையாட்டாக இருக்கிறதுல அவர் சொல்றார் என்று பார்க்கிறோம். அதுக்கு தான் அந்த இதெல்லாம் படிக்கும்பொழுது தான் அந்த மரபு என்பது இருந்திருக்கிறது. இளமையில அவங்க அப்படி பாடியிருக்கிறாங்கன்னு சொல்லணுமே தவிர இதுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு பொருள் இருக்குது, தத்துவமாக வந்து இப்படி இருக்குது என்பது போல சொல்லக்கூடாது. உலகியல் என்பதும் சொல்றாங்க சமயத்தில், எல்லாத்தையும் வந்து சித்தாந்தமாக சொல்லக்கூடாது என்று பார்க்கிறோம். 136வது பாட்டு. பிள்ளைமை பருவம் இதாம் பேதமை பருவம் நீங்கி அல்லதற்கு அமைந்த பொற்பால் அணங்கன் மெய்த்தனங்கள் ஈட்டங் கொள்ளமிக்கு உயர்வ போன்ற கொங்கை கோங் அரும்பை வீழ்ப்ப உள்ளமைத்தன்மை முன்னை உண்மையும் தோன்ற உய்ப்பார். என்ன சொல்றார்? அவருடைய அந்த இளமை என்பது பிள்ளைமை பருவம் மீதாம் பேதமை பருவம் நீங்கி. பிள்ளை பருவம் என்பது பொது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும். அதுக்கடுத்து இருக்கக்கூடியதுதான் ஒரு 7 பருவம் பெண்களுக்கு எழுதியிருக்கிறோம் பாருங்க. அதிலையும் பேதமை பருவம் நீங்கி அல்லதற்கு அமைந்த பொற்பால் என்றால் தலைவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு இளமை பருவம் வருதான் அவர்களுக்கு. பொற்பால், பொற்பென்றால் அழகு. அணங்கன் மெய் தனங்கள் ஈட்டங் என்றால் ஈட்டம் தான், அது பாட்டில் ஈட்டங்னு வரும். ஈட்டம் மன்மதன் தான் அணங்கன்னு சொல்லுவாங்க. என்றால் அங்கமில்லாதவன் அணங்கன் என்று சொல்லி அந்த வரலாறு நமக்கு தெரியும். பெருமான் மன்மதனை எரிச்சிடுறார் இல்லையா? சிவபெருமானத்திலே மலர்கனை போட்டால் என்ன செய்வா? எரிச்சிடுறா. எரித்த பொழுது அவருடைய மனைவி தான் வந்து ரதி, அவர்கள் வந்து வேண்டுகிறார்கள், பெருமானிடத்தில் வேண்டுறாங்க. சாமி, என்னுடைய கணவராக செய்யலை, தேவர்கள் தான், இவங்க தான் சொன்னாங்க போய் உங்கள் மேலே அம்பு போட சொல்லி சொன்னாங்க என்று. அதை ஐயா சொல்லுவார், வேடிக்கையாக சொல்லுவார். மன்மதனுக்கு தெரியும் பெருமானிடத்தில் போகக்கூடாது, அவரிடத்துல போய் இந்த மாதிரி அம்பு போட்டால் அது போய் பழிக்குமான்னு நான் தெரியும். இருந்தாலும் எப்படியும் நமக்கு வந்து அழிவு உறுதி, போடலன்னு சொன்னால் இவங்க நம்மளை திட்டுவான், உதைப்பான். போட்டால் பெருமான் வந்து உதைப்பார். இவங்கிட்ட உதவாங்கிறத விட பெருமான் இடத்துல போய் உதவாங்களா? குட்டுப்பட்டாலும் மோதிரவர்களால் குட்டுப்படலாம் என்று தான் மன்மதன் போயிடுறான் இல்லையா? அவனா செய்யலை, இவங்க தான் வந்து செய்கிறாங்க. அதனால தான் இப்போ கூட சட்டத்தில் சொல்கிறாங்க இல்லையா, குற்றம் செய்தவரை விட அது செய்ய தோன்றினவங்களுக்கு தான் தண்டனைன்றாங்க. அது மாதிரி இருந்தாலும் அவன் செய்துட்டான். அதனால பெருமான் எரித்த பொழுது அந்த அம்மா கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி அவனுடைய உருவத்தை பெருமான் காட்டுகிறார் என்று சொன்னால், அதனால தான் உடல் இல்லாதவன் எனவே அணங்கன் மன்மத சொல்றாங்க. அவனுடைய மெய்த்தனங்கள் ஈட்டம் கொள்ள மிக்கு உயர்வ போன்ற கொங்கை கோங்கரும்பை வீழ்ப்ப. அவருடைய பெருமாட்டினுடைய இளமை எப்படி இருக்குதுன்னு சொன்னா, மன்மதன் அவனுடைய மெய்த்தனங்கள் உண்மையான செல்வங்களை எல்லாம் சேர்ப்பதற்காக ஒரு கலன் வைத்திருந்தால் அதை இன்னும் பெருசாக ஆக்கும்படியாக அவருடைய இளமை இருக்குது. அவ்வளவு அழகாக அவங்க இருக்கிறாங்க என்று சொல்லி சொல்றார். உள்ள மெய்த்தன்மை முன்னை உண்மையும் தோன்ற உய்ப்பார். அவருடைய அந்த உள்ளத்தினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு சொன்னா, முன்னை உண்மையும் தோன்ற உய்ப்பார். இந்த முன்னை உண்மை என்றது என்ன சொல்றாங்க உரையாசிரியர்கள்? முன்ன இருக்கக்கூடிய அந்த நிலை, அவருடைய நிலையும் தோன்ற உய்ப்பார் என்றால் செலுத்துவா, வாழ்ந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இந்த பருவங்கள் எழுதியிருக்கிறோம்.
பேதை என்று சொன்னால் இந்த வயது தான் வந்து பொதுவாக கொடுத்துருக்குறாங்க. இது சிகேஎஸ் எழுதுறது அறியாத பருவம் அப்படின்னு எழுதுறார். அது அறியாத பருவம். பெதும்பை என்று சொன்னால் அறிந்தும் அறியாமல் உள்ள பருவம். மங்கை என்றால் அறிந்த பருவம், அது அறிவது. மடந்தை என்று சொன்னால் அறிந்து நாயகன் மேல் காதல் கொண்டது, அது மங்கை, இது மடந்தை. அறிவை என்று சொன்னால் நாயகனிடத்து இன்பம் துய்ப்பது, அது அறிவை. தெரிவை என்று சொன்னால் இன்பம் பெருகுவது, அடுத்து பேரிளம் பெண் என்று சொல்லி அவருடைய அந்த பருவத்தெல்லாம் சொல்றாங்க. அவங்களுடைய அந்த இளமை என்பது பிள்ளை பருவத்திலிருந்து பேதை பருவம் என்பதெல்லாம் நீங்கி காதலுக்குரிய அவருடைய அந்த நிலையில அவங்க இருக்கிறாங்க, இளம் பெண்ணாக இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு சொல்றா. மன்மதனே அவனுடைய செல்வத்தை கொள்கிறார் என்று சொன்னால் அதற்கு கொள்கலனையே பெருசாக்கணும் என்ற அளவிற்கு அவர்கள் இளமை பொருந்தி அழகு பொருந்தி இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு அவருடைய அழகும் இளமையும் என்ற அந்த சிறப்பை சொல்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு நிமிஷம். திருச்சிற்றம்பலம். பாங்கியர் மருங்கு சூழ. அடுத்த பாடல். பாங்கியர் மருங்கு சூழ படரொளி மருகு சூழ தேங்கமிழ் குழலின் வாசம் திசையெல்லாம் சென்று சூழ ஓங்கு பூங்கோயில் உள்ளார் ஒருவரை அன்பினோடும் பூங்கடல் வணங்க என்றும் போதுவார் ஒரு நாள் போந்தார். அவங்க இப்பொழுது குழந்தை இல்லை, இளம் பெண்ணாக அவருடைய பருவம் வந்த பொழுது பெருமானை தினமும் சென்று வழிபடுவார்களா. அந்த குறிப்பு தான் சொல்றார். ஏதோ விழா காலத்திலேயோ அல்லது ஏதோ சிறப்பான ஒரு நாள்லயோ போய் தரிசனம் செய்யும் பொழுது சுந்தரரை அவங்க பார்க்கல, தினமும் தரிசனம் செய்வார்கள். அப்படி போகும் பொழுது ஒரு நாள் நடந்த காட்சியை தான் சொல்ல வருகிறார். பாங்கியர் மருங்கு சூழ என்று சொன்னால் பெண்கள் அவருடைய தோழிகளோடு தான் ஒன்னா தான் போய் தரிசனம் செய்வார். ஏன்னா தனியா வந்து போக மாட்டாங்க. அதுவும் தலைவியாக சொல்லக்கூடிய அந்த பெண் என்பது அவங்க தனியா இருக்க மாட்டாங்க, தோழிகளோடு தான் இருப்பாங்க. பாங்கியர் மருங்கு சூழ படரொளி மருகு சூழ. அந்த படரொளி என்று சொன்னால் முன்ன திருவாரூர் பற்றி சொல்லும் பொழுது மணிகள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய வீதி என்று சொன்னார்.
அந்த மணி என்பது ஒளி தரக்கூடிய மணி இல்லையா? கோயிலுக்கு போகும்பொழுது படரொளி என்றால் அந்த மணிகளால் படர்ந்த ஒளியானது மருகு சூழ, மருகு என்றால் வீதிகள், அந்த வீதிகள் தோறும் சூழ தேங்கமழ் குழலின் வாசம். அதுதான் பாட்டு வந்து தேங்கமழ் குழலின் வாசம்னு வருது. அதனால மலர்களை வைத்து, தேன் பொருந்திய மலர்களை வைத்து அதனால் குழலுக்கு வந்த வாசம் என்று சில பேர் சொல்றாங்க. அது பொருந்தாதுன்னு எழுதுறார் சிக்கேஸ். எப்படி படிக்கணுமா? குழலின் தேன்கமழ் வாசம். ஏன்னா இவங்க வந்து பெருமாட்டியோடு இருந்தவங்க இல்லையா, மேலே இருந்து அவங்க வந்து அவதரித்தவர்கள். அதனால அவருடைய கூந்தலுக்கு இயல்பாகவே மனம் உண்டு என்பதனால் தேன்கமழ் குழலின் வாசம் என்பதை குழலின் தேன்கமழ் வாசம் திசையெல்லாம் சென்று சூழ, அவர்கள் போய் வழிபாடு ஆற்றுவதற்காக போறாங்க இல்லையா, அந்த திசையெல்லாம் சென்று சூழ ஓங்கு பூங்கோயில் உள்ளார். பெருமான சொல்லும் பொழுது ஓங்கு என்றால் அருள் ஓங்கு என்று பொருள். அருட்செயலால் ஓங்கிய பெருமான் அருளாட்சி செய்கிறான், அப்படிதான் சொல்லணும். அங்கிருந்து எத்தனையோ அடியார்களுக்கு அருள் செய்கிறார். முக்கியமாக சுந்தரருக்கு அருள் செய்து இங்க வாப்பா என்று அழைத்தான் இல்லையா, அப்படிப்பட்ட பெருமான் அவன் இருக்கக்கூடிய பூங்கோயில், திருவாரூருடைய கோயில் பூங்கோயில்னு பார்க்கிறோம். பூங்கோயில் உள்ளார் ஒருவரை, ஒருவரைன்னு சொல்றார் பாருங்க. திருவாசகத்துல கூட ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படின்னு வருது. ஒருவன் என்றால் பெருமான் தான் ஒருவன், தனி ஒருவனாக இருக்கிறான். அவன்தான் எல்லாவற்றையும் கடந்த சொரூப நிலையில பரம்பொருளாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அந்த ஒருவன் என்பவன் எப்படி இருக்கிறான் என்றால் ஒருவன் காண்க, ஒப்பற்றவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அதுதான் வள்ளுவர் சொல்றார் இல்லையா, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மணக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். பெருமானுக்கு ஓமையாக கூட சொல்வதற்கு யாரும் கிடையாது. தனக்கு ஓமை இல்லாதவனாக பெருமான் இருக்கிறான் என்றுட்டு அந்த குரல்ல மணக்கவலை மாற்றல் அரிதுன்னு சொல்றார். அரிது என்று சொன்னால் ரேர் என்று வைத்துக்க கூடாது. அப்ப சில பேர் வந்து பெருமானை வணங்காமலே அவங்களுடைய மனசு கவலை எல்லாம் போயிடுமா என்று சொன்னால் பரிமேலழகர் என்ன எழுதுறாருன்னா, அரிதி என்று சொன்னால் இலது என்று வைத்துக்கணும். அது ரேர் என்று அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல யாராலையுமே முடியாது என்றுதான் இலது என்று எழுதுகிறார் சொல்லும் பொழுது. எனவே பெருமான் தனக்கு ஓமை இல்லாத ஒருவனாக இருக்கிறான். அதை சொல்லிட்டு ஒருவரை அன்பினோடும் பூங்கழல் வணங்க. அவர் எங்க இருக்கிறார் என்றால் பூங்கோயில் இருக்கிறார். எப்படி இருக்கிறார் என்றால் அவருடைய கழல் பூ போன்ற கழலாக இருக்குது. அவருடைய மேனியே பூ போல மேனியா இருக்குதுன்னு பாடுறார். செந்தாமரைக்காடு அணைய மேனி அப்படின்னு பாடுறார் இல்லையா மாணிக்க வாசகர். தனிச்சுடரே இரண்டு மிளி தனியனே இருக்கேன்னு பாடுறார். எனவே பெருமானும் செந்தாமரை போல இருக்கிறார், செந்தாமரை காடு போல இருக்கிறார். அவருடைய திருவடி எப்படி இருக்கு என்றால் தாமரை போன்ற திருவடி. அதுதான் பூங்கழல் வணங்க என்றும் போதுவார் என்றால் தினமும் போவாங்களாம். அப்படி போகும்பொழுது ஒரு நாள் போந்தார், இன்றைய நாள் போறாங்க. போகும்பொழுது அணிசிலம்பு அடிகள் பார் வென்று அடிப்படுத்தன என்று ஆர்ப்ப மணிக்கிளர் காஞ்சி அல்குல் வரியரவு உலகை வென்ற துணிவு கொண்டு ஆர்ப்ப மஞ்சு சுரிகுழல் கழிய விண்ணும் பணியும் என்று இனவண்டு ஆர்ப்ப பறவையார் போதும் போதில். அவருடைய அந்த பேரழகை தான் சொல்கிறார். ஏன்னா சுந்தரர் பார்க்கும் பொழுது அந்த ஓமைகள்லாம் கூட பெருமானுடைய பேரருளோ இவங்களுடைய அந்த அழகை பார்த்துட்டு சிவன் அருளோ அப்படின்னு சொல்றார். என்றால் அவர்களுக்கு எதை இருந்தாலும் பெருமான் தான் ஞாபகம் வருது. ஒரு சொல்ல முடியாத ஒரு பெரிய இன்பம் அல்லது ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய அழகா இருக்குது என்று சொன்னால் பெருமானைப் போல அழகோ என்று சொல்றாங்க இல்லையா, அப்படி சொல்லாம பெருமானுடைய அருளோ என்று சொல்றாருன்னா அப்ப எவ்வளவு அழகா அவங்க இருந்திருப்பாங்க. அவங்க இளமையை தான் சொல்றார். அணிசிலம்பு அடிகள் பார்வென்று அடிப்படுத்தன என்று ஆர்ப்ப. அந்த சிலம்பு என்ன சொல்லுதா, இந்த மாதிரி ஒரு திருவடி வந்து உலகத்துல யாருக்குன்னா இருக்குமா? அவங்க காலில் அணிந்திருக்கிறாங்களே அந்த சிலம்பு நினைச்சு பார்க்குதான். அப்படிலாம் எதுவும் கிடையாது. பார் வென்று அடிப்படுத்தன, உலகையே தன்னுடைய திருவடி கீழே வைத்திருப்பது போல அந்த அம்மாவுடைய கால் இருக்குதான். அதை நினைத்து என்ன பண்ணுது, சிலம்பு ஆர்ப்பது. அவங்க நடந்து போறாங்க, அப்ப வரக்கூடிய அந்த ஓசை அப்படி சொல்றார் அருமையா. அணிசிலம்பு அடிகள் பார்வென்று அடிப்படுத்தன என்று ஆர்ப்ப. அப்படி வந்து அது வந்து ஒலிக்குதான். ஆர்த்தல் என்று சொன்னால் சத்தம் போடுதல், ஒலி எழுப்புதல். மணிக்கிளர் காஞ்சி அல்குல் வரியரவு உலகை வென்ற துணிவு கொண்டு ஆர்ப்ப. காஞ்சி என்று சொன்னால் அந்த மணியெல்லாம் அணிந்திருக்கக்கூடிய ஒரு அணிகலன். அந்த காஞ்சி அணிகலன் என்பது மணிகளோடு இருக்குதா. அதை தன்னுடைய அல்குல்லே அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன பண்ணுதான், அது ஒரு ஓசை வரும் இல்லையா அந்த அணிகலன்கள். ஏன்னா மணி இருக்குது, மணி இருந்தாலே ஓசை வரும்னு பார்க்கிறோம். அது என்ன பண்ணுது, வரியரவு உலகை வென்ற துணிவு கொண்டு ஆர்ப்ப.
நாகர் உலகத்துல தான் வந்து பொதுவா இன்பம் சொல்லுவாங்க, பெரிய அழகெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க அம்மாவடையா என்று சொல்லி அது வந்து சத்தம் போடுதா? எல்லாருக்கும் மகிழ்ச்சி இல்லையா? ரொம்ப சிறந்த ஒரு பொருளிடத்துல போய் சேர்ந்துட்டோம் என்பது போல ஒரு மகிழ்ச்சியா? துணிவு கொண்டு ஆர்ப்ப. மஞ்சு சுரிகுழற் கழிய. சுரிகுழற்கு அழியன்னு படிக்கணும். சுரிகுழற்கு அழிய. மஞ்சு என்றால் மேகம். சுரிகுழல் என்று சொன்னால் சுருண்ட இந்த முடி. இப்ப கர்லிங் ஹேர்ன்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி அவருடைய முடி நல்ல கருமையான முடியாக, லேசாக சுருண்ட முடியாக இருந்தால் அது ஒரு அழகு தானே. அதை பார்த்துட்டு மேகம் என்ன நினைக்குதா? ஐயோ இது போல நம்ம அழகா இல்லையே. கருமேகத்தை தான் தலைமுடிக்கு சொல்லுவாங்க. மேகம் என்ன நினைக்குது? இது மாதிரி நாம் இல்லையே என்று நினைத்து மஞ்சு என்றால் மேகம், சுரிகுழற்கு அழிய, இது மாதிரி நம்ம இல்லையே என்று சொல்லி அழிய, விண்ணும் பனியும் என்று இனவண்டு ஆர்ப்ப. இவருடைய அந்த அழகிற்கு விண் என்றால் மேலுலகம், வானம் கூட என்ன பண்ணுமா? இவருடைய அழகை கண்டு பணியும் என்று சொல்லி யார் சொல்றாங்க என்று சொன்னால், மொத்தமா இந்த அழகை பார்த்த வண்டுகள் இருக்கு இல்லையா? இனவண்டு ஆர்ப்ப. வண்டுகள் எல்லாம் ரீங்காரமிட பறவையார் போதும் போதில். அவங்க அவள் அழகா நடந்து போறாங்க என்று சொல்லிட்டு சொல்றா. சொல்லும் பொழுதுதான் என்ன சொன்னார்? அவருடைய திருவடி, அல்குல், அப்புறம் அவருடைய முடி என்றால் உலகத்திலையும், பாதாள உலகமாக இருக்கட்டும், மேலுலகமாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய உலகமாக இருக்கட்டும், எங்களுடைய நாங்கள் அணிந்திருக்கிறாங்க இல்லையா? அதாவது அந்த அணிகலன்களாம் நினைக்குது, பறவையாரை விட ஒரு அழகு இருக்கிறதா? எல்லாவற்றையும் தோற்கடித்தவர்கள் இவர்கள் என்று எண்ணி அவையெல்லாம் இருமாப்படைகின்றன. ஏன்னா பெரிய ஒருவரிடத்துல போய் சேர்ந்த உடனே அது ஒரு மகிழ்ச்சி வருது இல்லையா? அப்படி மகிழ்ச்சி வருதா? இதெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த வண்டும் என்ன பண்ணதான்? உண்மைதான்ப்பா என்று சொல்லி அதுவும் ரீங்காரம் இடுது என்று சொல்லிட்டு பாடுறா. 139வது பாடல். புற்றிடம் விரும்பினாரை போற்றினர் தொழுது செல்வார், சுற்றிய பரிசனங்கள் சூழ ஆளுடைய நம்பி, நட்பெரும் பான்மை கூட்ட நகை பொதிந்து இலங்கு செவ்வாய், விற்புரை நுதலின் வேல்கண் விலங்கிழை அவரை கண்டார். ஆளுடைய நம்பி என்றால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நமக்கு தெரியும், ஆளுடைய பிள்ளை என்று சொன்னால் ஞானசம்பந்த பெருமான், ஆளுடைய அரசு என்று சொன்னால் நம்முடைய திருநாவுக்கரசர், சேக்கிழார் ஆனால் ஆண்டரசுன்னு தான் சொல்றார். நம்முடைய சுந்தரர் ஆளுடைய நம்பின்னு சொல்றோம். மாணிக்க வாசகரை ஆளுடைய அடிகள் என்று சொல்றோம். அந்த ஆளுடைய என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு பெருமானால் ஆட்கொள்ள பெற்றவர்கள் எவ்வளவு பேர் ஆட்கொள்ள பெற்றிருக்கிறாங்க. இதனால சிறப்பாக ஆட்கொள்ள பெற்றவர்கள் இவர்கள்லாம் என்று சொல்லிதான் ஆளுடைய என்ற ஒரு அடைமொழியோடு சொல்றாங்க என்று பார்க்கிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்றாராம்? புற்றிடம் விரும்பினாரை, அங்கே புற்றிலே பெருமான் விரும்பி எழுந்தருளி அடியார்களுக்கெல்லாம் அருள் செய்து கொண்டிருக்கிறாராம். அவரை போற்றினர், பெருமானை வணங்கிட்டார். வணங்கிட்டு தொழுது செல்வார். எப்படி தொழுவார் என்றெல்லாம் ஒரு முறையும் சொல்ல மாட்டார். முன்ன சொன்ன மாதிரி பஞ்சாங்க அஷ்டாங்க நமஸ்காரம் எல்லாம் செய்து பெருமானை வழிபட்டு சுற்றிய பரிசனங்கள் சூழ, ஏன்னா சுந்தரம் வந்து சாதாரண ஆள் இல்லை இல்லையா? பரிசனங்கள் சூழ தான் அவர் வருவார், கூட ஆட்கள் தான் இருப்பாங்க. ஆளுடைய நம்பி அவர் வழிபட்டு வராராம். வரும்பொழுது நற்பெரும் பான்மை கூட்ட அப்படின்னு சொல்றாரு பாருங்க. பான்மை என்று சொன்னால் ஊழ் என்று பொருள். வினைன்னு சொல்றோம் இல்லையா? ஊழ்வினை. ஊழ்வினை கூட்ட நகை பொதிந்து இலங்கு செவ்வாய். நகை என்றால் முறுவல், லேசான அந்த சிரிப்பு. பொதிந்திலங்கு செவ்வாய் என்றால் பெண்கள் வந்து சிரிக்கணுமே தவிர லேசான ஒரு சிரிப்பு தான் இருக்கணுமே தவிர சிரிச்சுட்டே இருக்கக்கூடாது இல்லையா? பெருமானை கூட சொல்லும்போது குமிழ் சிரிப்புன்னு சொல்றோம். அப்படியே ஒரு லேசான சிரிப்பு இருக்கும். நடராஜ பெருமானை பார்த்தா தெரியும், புன்னகை. அதே மாதிரி தான் கபாலீஸ்வர பெருமானுடைய உற்சவமூர்த்தி இருக்கார் இல்லையா? விழாக்கு வெளியே வரக்கூடியவர் சோமாஸ்கந்தர். அவரை பார்த்தோம்னா அந்த ஒரு குமிழ் சிரிப்பு என்பது எப்பயுமே இருக்கும்னு பார்க்கிறோம். எல்லாருக்கும் இருக்கும், நமக்கு சும்மா பார்த்ததுனால சொல்றோம். குபை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் என்று பாடுவது அதுதான். இப்ப பெருமான் அவர் எப்பவுமே வந்து சிரித்த முகத்தோடு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது பெருமானுக்கு சொல்றோம். பெண்களுக்கு சொல்லும் பொழுது ரொம்ப அவங்க கோபமாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா விருந்துலாம் உபசரிப்பாங்க, வீட்டுக்கு வந்தா அவங்க வந்து ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கக்கூடாது, லேசான சிரிப்பு இருக்கணும்னு பார்க்கிறோம். அவங்க கோயிலுக்கு போறாங்க, நகை பொதிந்திலங்கு என்றால் உள்ள பூட்டி வைத்திருப்பது போல இருக்கக்கூடிய ஒரு லேசான சிரிப்பான். எப்படி அது ஒரு நமக்கு கண்ணு முன்னாடி கூட்டிட்டு வராரு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி. இலங்கு செவ்வாய், வில்புரை நுதலின் வேல்கண் விலங்கிழை அவரை கண்டார். விற்புரை நுதல் என்று சொன்னால் அந்த நெற்றியானது வில் போல இருக்கிறதா, வேல் கண், கண் என்பது வேல் போல இருக்கிறது என்று சொல்லிட்டு விலங்கிழை அவரை கண்டார். அணிகலன்கள் அணிந்த பறவையாரை காண்கிறாரா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பான்மை என்று சொன்னால் ஊழ்னு எழுதியிருக்கிறோம்.
அந்த ஊழ் என்பதற்கு அமையக்கூடிய பல சொற்கள் நியதி, பால், தெய்வம், பான்மை, விதி, ஊழ் இவையெல்லாம் ஊழை குறிக்கக்கூடியது. அதனால தான் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதுக்கு எல்லாம் தவறா சொல்றாங்க. பெருமான் நினைச்சா கூட ஒரு வேளை நடக்காத ஒரு விஷயம் தெய்வத்தால் ஆகாது அப்படின்னா கூட நீங்க முயற்சி செய்தீங்கன்னு சொன்னா அது உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. இறைவனோட சம்பந்தப்பட்டது அது கிடையாது. தெய்வம் என்று சொன்னால் வினை. ஒருவேளை உங்களுக்கு இது நடக்கக்கூடாது அப்படின்னு ஊழ்வினை இருந்தால் கூட அந்த வினையையும் மீறி நீங்க முயற்சி செய்தீங்கன்னு சொன்னா, பெருமானுடைய அருளால் முயற்சி செய்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு நடக்கும். முயற்சி மெய்வருத்த கூலி தரும், உங்களுக்கான கூலி தரும் என்றுதான் சொல்றாங்க. தவிர பெருமானாலேயே முடியாத ஒன்று இருக்குதுன்னா கூட நீங்க பண்ணீங்கன்னா நடந்துரும் என்று சொல்லுவாங்களா? அப்படி கிடையாது. தெய்வம் என்றால் அந்த இடத்துல வினை என்றுதான் பொருள் என்று பார்க்கிறோம். ஆமா, அப்படி சொல்றாங்க. இன்மை புகுத்தி விடும் சொல்றாங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும் சொல்றாங்க. அதுதான் விதியை மதியால் வெல்லலாம் என்று சொன்னால் விதின்றது பெரும்பாலும் அது பழிச்சிடும். இல்லைன்னு சொன்னாலும் பெருமானுடைய அருளால் நீங்கள் முயற்சி செய்து என்ன மதி என்று சொன்னால் அதான் விதிலாம் இருக்கட்டும்பா, நான் என்ன வேணா செய்தேன்னா அது மாத்திடுவேன் என்று அந்த இருமாப்பு இருக்கக்கூடாது. பெருமானுடைய அருளால் அது மாறிடும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் முயற்சி செய்தால் அதை வெல்லலாம் அப்படின்னு பாடுறார். அதை தானே ஞானசம்பந்த பெருமான் பாடுறார். சார் எல்லாமே விதிதான் விதிதான் என்று சொல்லிட்டு நீங்க இருக்கக்கூடாது. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியுது இல்லையா அப்படின்னு சொல்றார். அதாவது நமக்கு ஒரு கிரெடிட் கொடுக்குறார். பரவாயில்லப்பா, நீங்க ஃபர்ஸ்ட் இதுல பாஸ் ஆயிட்டீங்க, அந்த வினையால தான் இந்த வினை வருதுன்னு சொல்றதுக்கு தெரிஞ்சுக்கணுங்க இல்லையா? உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது தெரிஞ்சுக்க மாட்டீங்களே. என்ன நடந்தாலும் எனக்கு கஷ்டம் வருதுங்க, ஊழ்வினையினால வருதுங்க என்று சொல்லிட்டே இருந்தா அது என்ன வழி? ஸோ அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது என்று அதை நீங்கள் யோசிக்க மாட்டேன்றீங்களே. எப்படி என்றால் எதுவும் இல்லை, பெருமானை தான் வணங்கணும், கைத்தொண்டு செய்யணுன்றார். கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம் சேர்த்துக்கிறார். நாம் அடியோம் என்று சொல்லிட்டு அப்படி செய்தால் செய்வினை வந்தமை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்று சொல்லிதான் செய்வினை என்றால் அவர் குருவருளாக வினைத்தொகையா சொல்றார். எந்த வினையும் நமக்கு வராது பெருமானுடைய அருள் இருந்தால் என்றுதான் பாடுகிறார் என்று பார்க்கிறோம். எனவே வினையை சொல்லும் பொழுது ஆமா ஆமா கோச்சிக்க கூடாது. ஆமா 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 அதுக்குதான் சொல்லுவாங்க. ஐயா சொன்ன ஞாபகம் வருது. அந்த நம்முடைய கடமை செய்துக்கினே இருக்கணும். கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையிலன்றதே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வாசகம் தான். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்றார். பலனை எதிர்பார்க்காம இல்லை, உடனே உடனே எதிர்பார்க்க கூடாது இல்லையா? இது செய்யணும் இது செய்யணும், எதுவாக இருந்தாலும் பெருமானுடைய அருள் தான் என்று ஏற்கணும். இது நம்ம செய்தோம், இது உடனே இது வரலையே பலன் வரலையேன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி என்னன்னா, சரி எல்லாம் தானே வினை வழி தானே நடக்க போகுது, பெருமானுடைய அருளால் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாம எதுவுமே செய்யாம அமைதியா இருந்துடக்கூடாது. அதை தான் வள்ளுவர் எடுத்து சொல்றார். சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய போக்குக்கும் திருக்குறளுக்கும் ரொம்ப மிக முக்கியமான வித்தியாசம் அது. ஐயா பலமுறை அதை சொல்லியிருக்கிறாங்க. அதை பதிவு வேற ஆகுது. அதை நான் கல்லூரியிலையும் சொல்லி பேசியிருக்கேன். ஏன்னா பெரியவங்க கூட கொஞ்சம் தப்பாக தான் சொல்றாங்க. அதை சொல்லும்போது என்ன சொல்றாங்க, தீதும் நன்றும் பிறதர வாராக்க அதை சொல்லுவாங்க பொதுவா. இப்போ எல்லாமே விதிக்கப்பட்டது தான் வினைதான் என்று இருக்கும்போது சரி ஏதோ நடக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்துடக்கூடாது. உங்களுடைய முயற்சி என்பது இப்ப சொன்னார் இல்லையா, அது மாதிரி நம்முடைய கடமை என்பதை செய்துக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இயமம்னு சொல்றோம், நியமம்னு சொல்றோம். தீயவற்றை செய்யக்கூடாது. தீயவற்றை செய்யாம இருந்தா மட்டும் போதுமா சார் என்றால் நல்லதை செய்யணும். நேரத்தை வீணாக்க கூடாது, உலகியல்ல வீணாக்க கூடாது. சரி நேரத்தை வீணாக்கல, சும்மா உட்காந்துட்டே இருக்கவா, இல்ல சாப்பிட்டுட்டு மட்டும் நான் படுத்துட்டே இருக்கவா என்றால் சிவ பூஜை செய்யணும் இல்லையா, அதுவும் முக்கியமானது என்று பார்க்கிறோம். அதுதான் சொல்றாங்க. வள்ளுவர் சொல்றார், செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்று சொல்லும் பொழுது எதை செய்யக்கூடாதோ செய்யக்கூடாதுப்பா, செய்ய வேண்டிட்டு செய்யணும்னு சொல்றார். அதுதான் அதுதான் ஔவையார் சொல்லும் பொழுது இப்போ சித்தியார் பாட்டு போலதான் ஏறத்தாழ அந்த அம்மா சொல்றாங்க, எதுவாக இருந்தாலும் எனையாலும் ஈசன் செயல்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இது இப்படி இருக்கு அது இப்படி இருக்கு என்றெல்லாம் சொல்லக்கூடாது. பெருமானுடைய அருள், வினை என்பது ஒரு பக்கம் இருந்தால் பெருமானுடைய அருளால் அது வரும். ஏன் அப்படி துன்பம் வருது சார், முதல்ல வந்துடக்கூடாதா எங்களுக்கு, நாங்க தான் திருமுறை படிக்கிறோமே, சித்தாந்தம் படிக்கிறோம்,
பொதுவாக இருந்தால் பரவாயில்ல, ஓரளவுக்கு பெருமான் மேலே அன்பு இருக்கிறது, நடந்து விடக்கூடாதா என்று சொன்னால் எல்லாமே பொதுவாக நம்ம எப்படின்னு சொன்னால் மனிதர்கள் நம்முடைய சார்பில் நம்மளுடைய ஆங்கிள் இருந்து தான் பார்ப்போம், நம்ம கோணத்திலிருந்து தான் பார்ப்போமே தவிர எதிரில் இருக்கிறவருடைய கோணத்திலிருந்து பார்க்க மாட்டோம். எனவே அப்படி இருக்கக்கூடாதா இப்படி இருக்கக்கூடாதா என்று சொல்வதாம் அல்ல. பெருமான் எல்லாம் அவனுக்கு தெரியும், ஏன் அந்த துன்பத்தையும் கொடுக்கிறான் என்பதற்கு தான் அவங்க சொல்றாங்க. வைஷ்ணவத்திலையும் சொல்றாங்க, சைவத்திலையும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வைஷ்ணவத்தில் சொல்றாங்க, அருமையான பாட்டு, வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் அந்த தீராத காதல் நோயாளன் போல் மீளா துயர் தெரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனது அருளே பார்ப்பன் அடியேனே. ஆழ்வாருடைய பாட்டு தான். என்ன அவங்க அருமையா பாடி இருக்கிறாங்க. மருத்துவர் இப்போ ஆப்ரேஷன் பண்றாருன்னு சொன்னா வலிக்காம பஞ்சிலே வச்சு தேய்ச்சிட்டு இருப்பாரு, கத்தி தான் வச்சுதான் செய்வார், லேசான வலி இருக்குதான் செய்யும். ஆனால் எதுக்கு செய்கிறார் என்றால் நோயாளுடைய நோய் போவதற்காக தான். அதுபோல பெருமான் அறக்கருணையும் செய்கிறான், மரக்கருணையும் செய்கிறான் என்று சொன்னால் எல்லாமே உன்னுடைய அருள்தான் என்று தான் நம்ம ஏற்றுக்கணுமே தவிர எதுவும் செய்யக்கூடாது. அதுதான் இப்போ நான் மண் செயல் தான், அறுவை சிகிச்சை மென் செய்யலான்னு இப்போனா உங்களுக்கு மருத்துவ போகிறதுக்கு ஊசி போட்டுடலாம், அதனால நீங்க சொல்லலாம். அப்பெல்லாம் ரொம்ப கடுமையானது இல்லையா? ஒன்றும் வேணாம், முள்ளு காலில் குத்திக்கிச்சின்னா கூட அதை எடுப்பது எவ்வளோ சிரமம். அதனால் வன் செயல் தான், வன் செயலே தான், மரக்கருணை தான் அது. இப்போ மயில் கபாலீஸ்வரத்தில் பேசுவதற்காக ஒரு சில இதெல்லாம் குறிப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஐயாவோடது ஏதோ ஒரு பழைய பேச்சு ஒன்று வந்தது. அதில் சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, பெருமானிடத்தில் போய் நம்ம கேட்கும் பொழுது துன்பத்தையே எனக்கு கொடுக்காத பெருமானே என்று கேட்கக்கூடாது. முதல்ல எதுவுமே கேட்கக்கூடாது. அவருக்கு தெரியும் வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்று சொல்லிட்டா அதோட பாட்டு முடிஞ்சு போச்சு. ஆனால் வேண்டும் முழுதும் தருவோய் நீலாம் சொல்ல வேண்டியதில்லை. அப்படி இருக்கணும். அப்படி இல்லையா என்ன கேட்கணும்னு சொன்னால், துன்பத்தையே தரக்கூடாது என்றால் எப்படி பெருமான் இன்பத்தையே கொடுப்பான்? வினை செய்திருக்கிறோம். எந்த துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, அதை தாங்கக்கூடிய வலிமையை தா பெருமானே என்று தான் நம்ம கேட்கணுமே தவிர அவனுக்கு போய் நம்ம ஆணை போடக்கூடாது, பெருமானே இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும் என்று தான். எனவே வினை என்பது எவ்வளோ முக்கியம்னு பார்க்கிறோம். அதுவும் இந்த இதில் மட்டும் சொல்லலை, சுந்தரர் பறவையாரை பார்க்கிறார் இங்கே சொல்கிறாருங்களா, ஒரு இடத்துல சொல்லிட்டு அப்படியே வச்சிடலாம், விட்டுட்டு போயிடலாம். அப்போ கூட நம்ம என்ன பண்ணலாம்னா உயிர்த்துணரலாம். எப்படி சுந்தரர் பறவையாரை பார்ப்பதற்கு வினை துணையா இருந்ததோ அதுபோல பறவையார் சுந்தரரை பார்ப்பதற்கு துணையா இருந்தது நம்ம சொல்லலாம். அப்படி இல்லாம சேக்கிழார் அங்கேயும் சொல்றார். அது மட்டும் இல்லை, சங்கிலியார் பார்க்கிறார் இல்லையா இங்க திருவொற்றியூர்ல, அங்கேயும் வினை கூட்டுவிக்க என்றால் நமக்கெல்லாம் வினை, ஆனா அவருக்கு பெரிய நல்வினை இல்லையா, கையிலே பெருமானுடைய ஆணையால் இங்க வரார். அப்ப வரும் பொழுது நல்ல வினை அவர்களுக்கு கூட்டுது. இதெல்லாம் நம்ம மாதிரி வினை சொல்லக்கூடாது என்றுதான் ஒரு அடைமொழி கொடுத்து நற்பெரும் பான்மைன்னு சொன்னார் பாருங்க. நல்ல ஊழ்வினை, அது ஊழ்வினை என்பது நல்ல வினையா இருக்கலாம் தீவினையா இருக்கலாம், ஆனால் அவளுக்கெல்லாம் நல்ல வினையாக இருக்கவே தான் அவருக்கு மனைவியாக வரக்கூடிய பறவையாரை பார்க்கிறார்னு பார்க்கிறோம். இப்போ அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படிதான். சொல்லும் பொழுது என்னுடைய வினை எனக்கு ஒரு நல்ல மனைவி அமைந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுவும் வினைதான். நான் செய்த வினை எனக்கு அமைஞ்சிருக்கிறா என்று சொன்னால் அதுவும் வினைதான். அது நம்முடைய நல்வினையா தீவினையா என்பது அவரவர் தான் உய்த்து உணரணும் என்று சொல்லி, சுந்தரருக்கு நற்பெரும் பான்மை நல்ல ஒழிவினை கூட்ட அவங்க லேசா சிரிக்கிறாங்களா, அந்த நகை பொதிந்து இலங்கு செவ்வாய் விற்புரை நுதலின் வேர்க்கண் விலங்கிழை அவரை கண்டா என்று சொல்லிட்டு சொல்றார். அந்த வில் என்று சொன்னால் வில் கையில வைத்து கொண்டிருப்போம், அது போய் அம்பு போய் பகைவனை தாக்கும், அது போய் செயல் செய்யும். வேல் இருக்குது இல்லையா, வேல் என்பது அதுவே போகும், வில் என்பது கையில் தான் இருக்கும், அம்பு தான் போகும். வேல் என்பது அதுவே போய் பகைவனிடத்துல நமக்கு என்ன நினைக்கிறோமோ அது செய்யும். அதுபோல அவருடைய நெற்றி என்பது வில்லாக இருக்கிறதா, வேலாக இருப்பது எது என்று சொன்னால் கண். லேசா அந்த அம்மா அப்படி பார்க்கிறாங்க, பார்க்கும் பொழுது வேல் போல, அவருடைய கண்ணோட்டம் வேல் போல என்றெல்லாம் திருக்குறள்ல கூட வரும், அது போல இருக்கிறது என்று சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை செய்கிறார். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க சொன்னா அகப்பொருள்ல காட்சின்னு சொல்லுவாங்க. முதல்ல தலைவனும் தலைவியும் காணக்கூடிய அந்த செய்தி காட்சி, ஐயம், துணிவு என்றெல்லாம் அகைலக்கணத்தில் சொல்லுவாங்க. அதுதான் இங்க சொல்றார். இதுவருடைய அந்த காட்சி எப்படி இருக்கணும் என்றால் அவங்களே சொல்லுவாங்க, தெய்வ காட்சியாக முன் வினை கூட்டதான் தலைவனும் தலைவியும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். தலைவன் மட்டும் பார்க்கக்கூடாது, தலைவியும் பார்த்து அதுவே லேசான ஒரு சம்மதம் தான், ரெண்டு பேரும் கண்ணினாலே பேசிக்கொண்டு சொல்றாங்க இல்லையா, அது போல பார்த்தால்தான் அடுத்து அவங்க
அடுத்த நிலைக்கு போக முடியும் என்றுதான் அந்த அகப்பொருள் சொல்லும் பொழுது காட்சி மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தொல்காப்பியத்தினுடைய நூற்பா எழுதியிருக்கிறோம், அந்த வினைக்காக எழுதியிருக்கிறோம். கலவையில் வருது இந்த நூற்பா. அதாவது சொன்னோம் இல்லையா, இப்போ 2 வகையா இருக்கலாம் நம்முடைய வினைசார் என்று சொல்லிட்டு, பாசிட்டிவாகவும் சொல்லுவாங்க, நெகட்டிவாகவும் சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி ஒன்றே வேறே என்றிரு பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்ப மிக்கோனாயினும் கடிவரையின்றே. தொல்காப்பியத்திலே சொல்லும் பொழுது என்ன சொல்றார், ஒன்றே வேறே என்றிரு பால்வையின், அவள் இருவரும் ஒன்று சேர்வதற்கும் சரி பிரிந்து போவதற்கும் சரி வினைதான் காரணம். அந்த வினையில ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின், ஒன்றி இருப்பது என்று சொன்னால் உயர்ந்த பால் அது சேர்க்குது இல்லையா, அந்த வினை என்பது உயர்ந்த வினை. அது அதனுடைய ஆணையின் யார் அப்படி சேருவாங்க என்று சொன்னால் யாரோ பார்ப்பது கிடையாது, ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்பது என்று சொல்லிட்டுதான் எல்லாவற்றிலும் சமமாக இருக்கணும் தலைவனும் தலைவியும். ஏன் அது அப்படி சொல்றாங்க சார், இது தெய்வ நிகழ்ச்சியினால் நடக்குது, எப்படியோ அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டோம் திருமணம் செய்துக்கிட்டோமே என்று சொன்னால் சமமாக இருக்கக்கூடியவர்கள் ஒத்த நிலையில் இருந்தால்தான் பின்னால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும், இயல்பா அந்த இல்லறம் என்பது நடக்கும் என்பதனால தான் சொல்றாங்க. என்ன ஒத்திருக்கணும் என்றது அதை எழுதியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி கீழே குறிப்பில் அது என்ன எழுதுறாங்க என்றால், தெய்வ மனமாகிய, எழுதும் போதே எப்படி எழுதுறாங்க பாருங்க உரையாசிரியர்கள், தெய்வ மனமாகிய காமக்கூட்டம் நேர்தற்கு ஏதுவும் அங்கனம் கூடும் கிழவன் கிழத்தியது தகவும் ஆமாறு கூறுகின்றது. அவங்க எப்படி இருக்கணும் என்று சொன்னால், அந்த அடுத்த பக்கத்தில் கொடுத்துருக்குறோம். இதை நான் விளக்கி எழுதியிருக்கிறேன் நம்ம வகுப்புலேயே, அதனால நான் அதை எழுதலை, சும்மா நூற்பா மட்டும் கொடுத்துருக்கிறேன். முன்ன அதை விளக்கி நோட்ஸே கொடுத்துருக்குறோம், அதனால நூற்பா மட்டும் பாருங்க. பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காம வாயில் நிறையே அருளே உணர்வோடு திருவென முறையுறக் கிளந்த ஒப்பினது வகையே. இந்த ஒப்பு என்று சொன்னால் பொருத்தம் அழகு என்று சொல்லலாம். அந்த ஒப்புமை 10 பொருத்தம்னு சொல்றோம் இல்லையா, இந்த 10 என்பது இதுதான். இந்த 10ம் ஒன்றாக இருந்தால்தான் அவர்கள் ஒத்த கிழவனும் கிழத்தியும் ஆகும் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல தலைவன் என்பவன் செல்வத்திலும் அல்லது வயதிலும் சற்று அதிகமாக இருக்கலாம், அது பிழை இல்லை என்று சொல்லிட்டு தான் அந்த கடைசி வரி அப்படிதான் கொடுத்திருப்பாங்க தொல்காப்பிய நூற்பால். நகை என்று சொன்னால் புன்முறுவல் சொல்லிட்டோம். பொதிந்து என்றால் உள்ளே சேமித்து சிறக்க வைத்து என்றால் அவங்க கலகலன்னு சிரிச்சே கூடாது, லேசான ஒரு குமின் சிரிப்பு இருக்கணும்னு பார்க்கிறோம். அந்த காட்சிக்காக வள்ளுவருடைய குறள் எழுதியிருக்கிறோம். கண்ணொடு கண்ணினை நோக்கோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை. என்ன சொல்றார், 2 கண்ணும் பார்க்குது என்றால் அவங்க என்ன பார்வை பார்க்கிறாங்க, தலைவன் என்ன பார்வையில பார்க்கிறான் என்று தலைவி உணரணும். தலைவி அந்த நோக்கத்தை உணர்ந்து இவளும் பார்க்கணும் இல்லையா. அப்படி இருவரும் ஒத்து நோக்கினால், ஏன்னா பார்த்தல் சொன்னா சாதாரணமா பார்த்தல், நோக்குதல் என்று சொன்னால் உற்று நோக்குதல் என்று சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அப்படி பார்த்தால், ஆமா கம்பராமாயணத்துல சொல்லக்கூடிய வரி அது சொல்லுவாங்க எல்லாரும், அண்ணலும் நோக்கினார் அவரும் நோக்கினார் அப்படி சொல்லிட்டு. அப்படி பார்த்தால் 2 பேரும் பார்க்குறாங்கன்னா அதை விட வேற என்ன இருக்குது, வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை, நம்ம பேச வேண்டிய வேலையே இல்லை, கண்ணே பேசிவிடுகிறது என்பது போல சொல்கிறார். அதுல ஒரு விளக்கம் சொல்றார் பரிமேலழகர், அது வேண்டாம் இப்போ வேண்டாம். அடுத்த பாடல் பாருங்க, 140வது பாடல். இதுதான் அருமையான பாட்டு, எல்லாரும் எடுத்து சொல்லக்கூடிய பாட்டு. எப்படி அவர் பறவையாரை வர்ணிக்கிறார் அல்லது எண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுது, நான் அகைலக்கணத்தில் சொன்னேன் இல்லையா, காட்சி ஐயம் துணிவுன்னு சொன்னேன் இல்லையா, இது ஐயம்னு சொல்லுவாங்க. என்ன ஐயம் என்றால், தலைவன் தலைவியை பார்க்கும் பொழுது இவ சாதாரண பெண்ணா இல்லை தேவலோகத்து பெண்ணா, இங்கெல்லாம் இவ்வளவு அழகா இருக்க மாட்டாங்களே, தேவ மகளிரோ என்று அவன் அணங்கோ என்று ஐயப்படுவான். அப்புறம் இல்லை இல்லை தேவலோகத்து பெண் இல்லை பூலோகத்து பெண் தான் என்று உணர்வான். அதுதான் ஐயம் காட்சி துணிவுன்னு சொல்லுவாங்க. இது காட்சி ஐயம் துணிவுன்னு சொல்லுவாங்க. அதில் இப்போ இவர் எப்படி பார்க்குறாருன்னு பாருங்க. இந்த மாதிரி உண்மையாக எனக்கு இலக்கியத்தெல்லாம் இப்படி ஒரு சொல்லியிருக்காங்களா. ஐயம் என்பது சாதாரணமாக சொல்லுவாங்க. எப்படி சொல்றார், கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து பிற்குவலை பவளமலர் மதிப்பூத்த விரை கொடியோ அற்புதமோ சிவனருளோ அறியேன் என்று அதிசயித்தார். என்ன மாதிரி பாடியிருக்கிறார் பாட்டை, ஒரு பாட்டை கவிதை மாதிரி இருக்குது. எப்படி அவங்கள பார்க்கும் பொழுது கற்பகத்தின் பூங்கொம்போ, கற்பக மரத்தினுடைய பூங்கொம்பு போல இருக்கிறார்களே என்று பாடுகிறார். பூங்கொம்போ என்று ஒரு ஐயம் வருதா. காமந்தன் பெருவாழ்வோ, காமனுடைய பெருவாழ்வு என்று சொன்னால் காமனுடைய அந்த தொழில் என்பது
அவளுக்கு விருப்பத்தை உண்டாக்கி அன்பு கொள்ள செய்வது. அந்த காமனே வந்து இளமையில எங்க வந்து வில் பயிற்சி செய்வதற்கு ஏற்றுமாறு இருந்தது என்றால் அந்த அம்மாவுடைய புருவத்தை தானே சொன்னார் முதல் பாட்டில். அந்த பாட்டு கொஞ்சம் பாருங்க. 134வது பாட்டையும் 140வது பாட்டையும் இணைச்சு பார்க்கணும். மாநிலம் பிணையோ பாட்டுல காமன் தான் இளம் பருவம் கற்கும் தனி இளம் தனுவோ சொன்னார் இல்லையா. இளம் பருவத்திலே காமன் வில் கற்பதற்கு ஏதுவாக இருந்த அவருடைய அழகு இப்ப வந்து அவங்க குழந்தையா இல்லை, இளமை ஆயிட்டாங்க இல்லையா. எனவே காமன்தன் பெருவாழ்வோ அவனுடைய பெருவாழ்வு. ஏன்னா ஒரு தொழிலாக நமக்கு முக்கியமாக இருப்பது என்ன சொல்றோம், அதான் என்னுடைய வாழ்க்கைன்றோம் இல்லையா. அதுபோல காமனுடைய பெருவாழ்வோ அப்படின்னு சொல்லிட்டு பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ. பொற்பு என்று சொன்னால் அழகு, பொற்பு அழகினுடைய புண்ணியமாக அமைந்த ஒரு உருவோ இவர்கள் என்று சொல்லிட்டு புயல் சுமந்து விற்குவலை பவளமலர் மதிபூத்த விரைக்கொடியோ. புயல் என்று சொன்னால் மேகம், மேகம் சுமந்து வில் குவலை அந்த கண்ணை சொல்லும் பொழுது கோலை மலருக்கு சொல்லுவாங்க. நம்முடைய சங்க இலக்கியத்தில் கூட முக்கியமான பாட்டு மொழிதெயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் பாட்டில் குவலை உண்கண் குய்ப்புகை அப்படின்னு வரும் பாட்டில். அந்த அம்மாவோட கண்ணு குவளை கண்ணா இருக்குதா, அது சொல்லுவாங்க அழகுக்காக. அதுதான் சொல்றார் வில் குவளை என்று ரெண்டையும் இணைத்து பவள மலர் மதிபூத்த விரைக்கொடியோ. பவளம் என்று சொன்னால் அந்த பவளக்கொடி சொன்ன இல்லையா, அது மலராக பவள மலராக இருக்குதா. மதி என்று சொன்னால் நிலவு, மதிப்பூத்த விரைக்கொடி என்றால் வாசனை தரக்கூடிய கொடியோ என்று சொல்லிட்டு அற்புதமோ அப்படின்னார். அற்புதம் என்று சொன்னால் நமக்கு தெரியும், அனுபவத்தில் வந்தும் தெரியாம நமக்கு, அதாவது தெளிவா உணர முடியாம என்னன்னே புரியாம ஒரு மலைப்பு இருக்குது இல்லையா, அதுதான் அற்புதம். அதிசயம் என்று சொன்னால் ஓரளவுக்கு அனுபவித்து இதுதான் என்று புரிந்து கொண்டால் அதிசயம். அதனாலதான் அதிசயம் கண்டாமே என்று பாடக்கூடிய மாணிக்க வாசகர் அற்புதம் அறியேனே அப்படின்னு பாடினார். அற்புதம்னா என்னன்னே புரியாம ஒரு உணர்ச்சி இருக்குது இல்லையா, ஒரு மலைப்பு. நமக்கு கூட திடீர்னு ஒரு கனவுல இருந்து எழுந்துட்டோம்னா ஒண்ணுமே புரியாது, ஐயோ என்னன்னு தெரியலையே என்று எண்ணுவது போல சொல்றார். இவங்களுடைய அந்த உருவம் அழகு அற்புதமோ என்று சொல்லிட்டு, அற்புதம்னாலே பெரிய விஷயம். சிவன் அருளோ, வேற யாராலே இவ்வளோ அழகு இருக்க முடியாது, பெருமானுடைய அருளே ஒரு உருவம் கொண்டு வந்தது போல, அல்லது அவனுடைய அருளால் விளைந்த ஒரு அழகோ என்று அறியேன், எனக்கு தெரியலையே என்று அதிசயித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. ஏன் இவ்வளோ இந்த பாட்டை நான் ரொம்ப சிறப்பாக சொன்னேன் என்று சொன்னால், இப்போ 130வது பாட்டு பாருங்க, இது 134வது பாட்டு. எவ்வளோ அவங்களுடைய இளமையில சொல்றாரோ அதனுடைய முதிர்ச்சித்தன்மையை தான் இங்க சொல்றார். இங்க என்ன சொல்றார், தெய்வ வளரிளம் முகையோன்னு சொன்னார் இல்லையா, தேவலோகத்திலே இருக்கக்கூடிய அந்த செடியினுடைய முகையோ மொட்டோன்னு சொன்னார். இங்க என்ன சொல்றார், கற்பகத்தின் பூங்கொம்போ, பூங்கொம்புன்னு சொல்லிட்டார். சரி, காமனுக்கு நம்ம சொல்லிட்டோம். பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோன்னு சொல்லிட்டு இங்க எப்படி சொல்றார், பவள வள்ளின்னு சொன்னார். பவள கொடி என்பது அதனுடைய இளமையில இருக்கும் பொழுது இளங்கொடியோ என்று சொன்னவர் இங்க எப்படி சொல்றார், பவள மலர்னு சொல்றார். இளங்கொடியாக இருந்தது பவள மலர் ஆயிடுச்சா. மதி எங்க எப்படி சொன்னார், திங்கள் கதிரிளம் கொழுந்தோ, அவங்க இளமையில இருக்கும் பொழுது திங்கள் இளங்கொழுந்தாக இருக்குதுன்னு சொன்னார். இங்க எப்படி சொல்றார், மதி பூத்த விரைக்குடியோ. மதி என்பது பூத்ததுன்னா எப்படி இருக்கும், முழு நிலாவாக இருக்கும் இல்லையா. முழு நிலவு என்பதும் அழகுதான், பிறை என்பது அழகுதான். அப்படி பூத்த விரைக்கொடியோ என்று சொல்றார். அதுக்கு முன்னாடி இந்த வில்குவலைன்னு இருக்கு பாருங்க, இங்க தனித்தனியா சொன்னவர் எப்படி சொல்றார், மன்மதன் பயில்கின்றான் அந்த வில்லிலே என்று சொன்னால் அவருடைய அந்த புருவம் இங்க தனியா சொன்னார். இங்க வந்து சேர்த்து சொல்கிறார், வில் என்பது தனியா இருந்தா பயனா, அம்போடு இருந்தா தானே பயன், அம்போடு இருந்தா தான் அதை பயன்படுத்த முடியும். அப்ப சொல்லும் பொழுது வில் என்பது புருவம், அம்பு என்பது கண் இல்லையா, அதை சேர்த்து சொல்லி வில் குவளை பவள மலர் மதிப்பூத்த விரைக்கொடியோ என்று சொல்லிட்டு தான் அவருடைய தன்மையை சொல்லி, எப்படி இங்க ஓமை சொல்லக்கூடிய பொருள் எல்லாம் இளமையில எப்படி இருக்குது என்று சொல்லி, அதுவே அதனுடைய பருவம் கொஞ்சம் உயர்ந்த உடனே எப்படி இருக்குது என்று ஓமையை அருமையாக சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அது குறிப்பில் அதுதான் கொடுத்திருப்போம். பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ என்றால் அழகிய புண்ணியங்களின் விளைந்த பெரும் புண்ணிய விளைவோ என்று பொருள். அதை வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னு சொன்னா, நம்முடைய பெருமானை சொல்றாரு இல்லையா, தடுத்தாட்கொண்டு புராணத்திலேயே சுந்தரர் திருமணத்தில் தடுத்தாட்கொள்ள வரும் பொழுது வயசானவரா இருக்கிறார், ஆனா ரொம்ப அழகா இருக்கிறாரே என்று சொல்லும் பொழுது, அழகே வந்து மூப்பொடிவம் கொண்டால் எப்படி இருக்குமோ அது போல இருக்கிறார் சொன்னார் இல்லையா. அது போல புண்ணியத்தின்
பேரழகோ, அதனால் விளைந்த ஒரு அழகோன்னு சொல்றார். அதுக்கு தான் அந்த பாட்டு கொடுத்துருக்கோம். மொய்த்து வளரு பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய மூப்பெண்ணும் அதன் படிவமேயோன்னு பாடுறார். அது ஒரு ஒப்புமைக்காக சீகேசியா கொடுத்துருக்குறாங்க. இந்த புயல் முதலிய அந்த இதெல்லாம் எழுதியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அம்மையாருடைய அவருடைய உறுப்புக்கு மறைமுகமாக சொன்னது. ஓமை அவர் சொல்லிட்டார். ஓமேயம் என்பது நம்மளா கொள்ளணுன்றதுக்காக அதை எழுதியிருக்கிறோம். புயல் என்று சொன்னால் மேகம், அதை எதுக்கு சொல்றார்? கூந்தலை ஒப்பிட்டு சொல்கிறார். பில் என்பது புருவம், குவளை என்று சொன்னால் கண், பவளம் என்று சொன்னால் செம்மையாக இருப்பது வாய் அல்லது இதழ், மலர் என்று சொன்னால் அது கோங்கம், அது முளை, மதி என்று சொன்னால் நுதல். ஏன்னா நெற்றி நிலா போல இருக்குது என்றால் ஒரு ஒளி வீசக்கூடியதாக இருக்கிறது. அம்மையாரது இளங்காட்சியில் கண்ட மானினம் பிணை என்பது குவளையாகவும், வளரிள முளை என்பது மலராகவும், வாச தேனிலம் பதம் என்பது விரை கொடியாகவும், இதெல்லாம் அவர் செய்யக்கூடிய மாற்றம் இந்த பாட்டில். பவளவள்ளி காணிலங்கொடி என்பது பூத்த பவளமாகவும், திங்கள் கொழுந்து என்பது மதியாகவும், இளந்தனு என்பது போர்வில்லாகவும். ஏன்னா இளந்தனுவாக இருக்கும் பொழுது அவர் பயிற்சி செய்கிறார் அப்பதான். ஆனா போர்வில் என்று சொன்னால் போர்க்களத்தில் பயன்படுத்துவது, அதனுடைய முடிந்த பயனாக இருக்கக்கூடியது. முதிர்ந்து விளைந்து நம்பிகள் உள்ளத்தே தொழில் செய்தல் காண்க. இளமை பருவத்தில் அது அவ்வளவா பயனுள்ளதா இருக்காது, வளருது. அப்பதான் வளர்ந்த பின்பு என்ன ஒரு தொழில் செய்யுமோ அதை சுந்தரரிடத்திலே செய்கிறது என்று பார்க்கிறோம். அடுத்த பாடல் 141வது பாடல். ஓவிய நான்முகன் எழுத ஒண்ணாமை உள்ளத்தால் மேவிய தன் வருத்த முறை விதித்ததொரு மணிவிளக்கோ. அடுத்தும் அவங்களுடைய அந்த வர்ணனையாக தான் அமையுது. மூவுலகின் பயனாகி முன் நின்றது என நினைந்து நாவலர் காவலர் நின்றார் நடு நின்றார் படைமதனா என்று சொல்றார். பிரம்மனை சொல்லும் பொழுது அயன் படைக்கிறான் என்று சொன்னால் முதல்ல எப்படி படைக்கணும் என்று உள்ளத்திலே ஒரு காட்சி இருக்கும். இப்போ வீடு கட்டணும்னு சொன்னா இன்ஜினியராக இருக்கக்கூடியவர் அதுக்கு ஒரு திட்டத்தை கொடுப்பார். எடுத்த உடனே அவர் எடுத்து பேனாலே வரைஞ்சிட மாட்டார். மனசுல முதல் நினைப்பார், இவ்வளவு இடம் இப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னு நினைச்சிட்டு தான் அது போடுவார். அப்புறம் அதை அவங்க நடைமுறைப்படுத்துவாங்கன்னு பார்க்கணும். அதுபோல பிரம்மன் என்ன பண்றாராம், முதல்ல ஒரு ஓவியமாக தீட்டுவார் பிளான் போல. அதை தீட்டுவதற்கு முதலாக இருப்பது என்ன என்று சொன்னால் மனசில் நினைப்பது. அதான் சொல்றார், ஓவியம் நான்முகன் எழுத ஒண்ணாமை. ஆனால் பறவையாருடைய அந்த ஓவியத்தை, அவருடைய அந்த உருவத்தை நான்முகனால் எழுத முடியவில்லை. அப்படி முடியாம உள்ளத்தால் மேவியதன் வருத்த முறை விதித்ததொரு மணிவிளக்கோ. என்னடா இது இவங்களை ஓவியமாவே தீட்ட முடியலையே என்று எண்ணி அவன் மனசுல நினைக்கிறாராம். மனசுலயும் முடியாம அப்போ ரொம்ப சிரமப்பட்டு மனசினால் எண்ணி அதன் பிறகு உதித்த மணிவிளக்கோ. மணி என்று சொன்னால் விளக்குன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை மணின்னு சொல்லியிருக்கலாம். ரெண்டும் ஓமைதான், ஒளி தரக்கூடியது தான். விளக்கு என்பது செயற்கையாக ஒளி தரக்கூடியது. ஆனால் மணி என்று சொன்னால் இயற்கையாகவே பிரகாசமாக இருக்கக்கூடியது. சார் அப்போ சிறப்பு மணி தானே, மணி மட்டும் சொல்லி விட்டுருக்கலாமே என்றால் இயற்கையாக ஒளி தரக்கூடியது தான். ஆனால் அந்த ஒளி தெரியணும்னா சூரிய ஒளியில் வைத்தாதான் அதனுடைய இயற்கை பிரகாசம் தெரியும். ஆனால் விளக்கு என்பது எந்த ஒரு தற்சார்பும் இல்லாமல் தானே பிரகாசமாக இருக்கும். நீங்கள் ஏற்றிட்டீங்கன்னு சொன்னால் அது ஒளிந்து கொண்டே இருக்குது இல்லையா. இது ரெண்டும் கலந்த மாதிரி அந்த அம்மா இருக்கிறாங்களாம். இயற்கை அழகும் செயற்கை அழகும் கலந்த மாதிரி இருக்கவே மணிவிளக்கோ என்று சொல்றார். மணிவிளக்கோ மூவுலகின் பயனாகி முன்னின்றது, என் முன்னாடி நிற்பது மூவுலகினுடைய பயனாக நிற்கக்கூடிய ஒரு பெண்ணோ என்று சொல்லி நினைந்து நாவலர் காவலர் நின்றார். திருநாவலூரில் அவதரித்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நின்றார். நடு நின்றார் படைமதனார். படை என்று சொன்னால் மன்மதன் வைத்திருக்கக்கூடிய படை, இந்த கரும்புவில் மலர்கனை போன்றது, அதை ஏந்தி இருக்கக்கூடிய மன்மதன் நடு நின்றார்னா எங்க நடுவில் நிற்கிறார்? சுந்தரருக்கும் பறவையாருக்கும் நடுவில் நிற்கிறாராம். ஏன்னா ரெண்டு பேரும் தானே அன்பு கொள்ள செய்யணும், அதற்காக ரெண்டு பேருக்கு சமமாக நடுவில் நிற்கிறார் என்று சொல்றாங்க. அந்த அழகு என்பது பிரம்மனால் புனைய முடியாதது என்பதை திருமுருகாற்றுப்படையில முருகனுக்கு சொன்னது. பொதுவாக முருகு என்றாலே அழகு இல்லையா, முருகனை தான் அழகன்னு சொல்லுவாங்க. அவனை சொல்லும் பொழுது திருமுருகாற்றுப்படையில புனைந்து இயற்றா கவின் பெரும் வனப்பு, அந்த அழகை கையில எழுத முடியாது. நம்ம கட்சி மயானத்தில் கூட சொல்றாங்க இல்லையா, பெருமானுடைய அந்த உருவத்தை தீட்டோனாதே எழுதி காட்டோனாதேன்னு சொல்றாங்க. அவனுடைய உருவத்தை நாம் எழுத முடியாது என்று சொல்றாங்க. அதுபோல ஒரு பேரழகு என்றால் முடியாதது, அது முருகனுக்கு சொல்றாங்க. அந்த காலத்துல இலக்கணம் அணி இலக்கணம் செய்த தண்டி அலங்காரத்துல மேற்கோள் பாடல்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அதுல வேதா தன் கைமலரால் அன்றி கருத்தால் வகுத்தமைத்தான்.
சார் கையினால வந்து அவரால் செய்ய முடியல பிரம்மாவால, கருத்தினால் வகுத்தமைத்தார் என்றால் உள்ளத்துல தான் நினைக்கிறார். அப்படிப்பட்ட மெய்மலர் பூங்கோதை முகம் என்று சொல்லக்கூடிய ஒரு வெண்பா வருது தண்டி அலங்காரத்தில் பார்க்கிறோம். எனவே பேரழகாக இருந்தால் அது வரைய முடியாது என்று பார்க்கிறோம். அப்பர் பெருமான் சொன்னது அது எழுதலையோ, அதை தான் அப்பர் பெருமான் பெருமானுக்கு சொல்லும் பொழுது ஆரூர்ல உயிராவனம் இருந்து பாட்டுல உள்ளக்கிழியின் உருவெழுதின்னு சொல்றாரு பாருங்க. அவனுடைய அழகெல்லாம் நம்மளால வெளியில எழுத முடியாது, உள்ள மனசுக்குள்ள நீங்க வந்து எழுத வேண்டும் அவனுடைய அழகைன்னு சொல்றார். 142வது பாடல் மட்டும் பார்த்துருவோம், நான் குறிப்பில் அது இருக்கிறதுனால. தன் தரள மணித்தோடும் தகைத்தோடும் கடைபிழரும் கெண்டை நெடுங் கண் வியப்ப கிளரொளிப்புண் உறவோனை அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்பி பண்டை விதி கடை கூட்ட பறவையாரும் கண்டா. சுந்தரர் பார்த்தார், பறவையார் சுந்தரரை பார்த்தார் என்று சொல்லும் பொழுது தன் தரள மணித்தோடும் தகைத்தோடும் என்றால் குளிர்ந்த முத்தும் மணியும் இழைத்த தோடுகளையும், முத்து மணி எல்லாத்தையும் இழைத்து செய்த தோடு, பெண்கள் அணியக்கூடிய அணிகலன், அதை அணிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாம். அந்த தோடு வரைக்கும் கண் இப்படி போயிட்டு வருதா. ஏன்னா அவங்க பெண்கள் விரும்புகிறாங்கன்னு சொன்னால் எடுத்த உடனே இப்படி திரும்பி பார்த்துடக்கூடாது, இந்த பையன் நல்லா இருக்கிறானே என்று பார்க்கக்கூடாது. அவளுக்கு அந்த அச்சமும் ஒரு பெண்ணுக்குரிய இலக்கணம் இல்லையா, அதெல்லாம் இருக்கும். இவங்க தலைவியாக சொல்கிறாங்கன்னு சொன்னால் எப்படி இருந்திருக்கும், பார்க்கும் பொழுது இப்படி பார்க்குறாங்களா, அந்த கண் என்பது காது வரைக்கும் போதான். அப்படி பார்க்கும் பொழுது அந்த காட்சிப்படுத்துகிறார் சேக்கிழார் பெருமான். கடைப்பிழரும் கெண்டை நெடுங்கன் வியப்ப, அவ்வளவு தூரம் போய் ஓ ரொம்ப அழகா இருக்கிறாரே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று அவரை பார்க்கும் பொழுது கிளர் ஒளிப்பூன் உறவோனை, நல்ல ஒளி பொருந்திய மாலைகளையோ மணிகளையோ அணிந்த உறவோன் என்று சொன்னால் உரம் என்றால் வலிமை, வலிமை என்றால் எந்த விதத்தில் அவர் வலிமைனா உடலளவில் வலிமை, உரம் என்று சொல்லக்கூடியது அறிவுன்னு பொருள். அறிவு மிக்கவராக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இடத்துல உறவோனை அண்டர்பிரான் திருவருளால், பெருமானுடைய அருளால் அவங்க பார்க்குறாங்க. ஒருவேளை பார்க்காம போயிட்டு இருந்தால் அந்த காட்சி நடந்திருக்காது, பெருமானுடைய அருளால் பார்க்குறாங்களாம். அயலறியா மனம் விரும்ப, பெருமானுடைய திருவருளை தவிர வேற எதுலையும் அவங்களுடைய மனசு இது வரைக்கும் போனதில்லை. தினமும் கோவிலுக்கு போறப்போ அவங்க அழகா இருக்கிறாங்களே என்று பார்த்தால் அது பொருத்தம் இல்லை இல்லையா. என்னைக்குமே அந்த அம்மாவுக்கு ஒரு உணர்ச்சி அப்படி வந்தது கிடையாது. எப்படி கையில ஒரு நாள் அவங்களுக்கு அப்படி பார்த்ததோ அதுபோல எத்தனையோ பேர் வராங்க போவாங்க, அவங்களெல்லாம் அவங்க பார்த்தது கிடையாது. பெருமான் தான் எல்லாம் இருந்தவங்களுக்கு முதல் முறையாக அயலறியா மனம் விரும்ப, யாரையும் பெருமானை தவிர யாரையும் விரும்பாத மனம் அவர் விரும்ப பண்டை விதி கடை கூட்ட பறவையாரும் கண்டார். ஏன் அப்படி நடந்தது என்று சொன்னால், பண்டை விதி பழைய ஊழ்வினையால் அவர்கள் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கண்டார் என்று சொல்லி சொல்றார். அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் நினைச்சார் இல்லையா கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வு என்று, அதுபோல அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், தொடர்ந்து அவருடைய வரலாறு பெருமானருளால் எப்படி நடந்தது என்பதை தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி, இப்படி வாரந்தோறும் திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு அரிய வாய்ப்பளிக்கும் நம்முடைய அறக்கட்டளை நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் இருந்து கேட்ட பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம். திருச்சிற்றம்பலம்.